எல்லாரும் வந்து ஒரு தீர்க்கதரிசி ஆகணும், ஒரு சுவிசேஷகர் ஆகணும், ஒரு அப்போஸ்லர் ஆகணும். இந்த 5-fold மினிஸ்ட்ரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போஸ்டல்ஸ், ப்ராஃபட்ஸ், டீச்சர்ஸ், பாஸ்டர்ஸ், இவாஞ்சலிஸ்ட். இதுல ஏதாவது ஒரு நானும் ஆகணும் ஆண்டவரே, இப்படிதான் கேட்கறாங்க. ஆண்டவர் ஒண்ணு சொன்னாரு, நான் குமாரனாக நடந்து கொள்வதற்கான வெளிப்பாடை நீ பெற்றுக்கொண்டால், அப்போஸ்லர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், போதகர் எல்லாரும் எதுக்குள்ள வந்துருவாங்க? சன்னுக்குள்ள வந்துருவாங்க. புத்திர சுவிகாரத்தை பெற்ற நீங்கள், ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன் உங்க மேல இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இருக்கிறாரு. அதனால நீங்க பயப்படுறதே வந்து அப்நார்மலா சொல்லி வச்சுக்கோங்க. எங்கேயாவது வந்து உங்க டைரியில பெருசா எழுதிக்கோங்க. ஐ எம் நாட் கிரியேட்டட் ஃபார் ஃபியர் எழுதிக்கோங்க. வந்து ஃபர்ஸ்ட் வந்து சன்னா இருக்க கத்துக்கணும். அந்த சன்ஷிப்ல இருந்து ஊழியம் செய்யும் போது அது இன்னும் எஃபெக்டிவா இருக்கு. நம்ம ஊழியக்காரனா இருந்து ஊழியம் செய்ய ட்ரை பண்றோம், அதான் ரொம்ப சோர்ந்து போறோம், ரொம்ப டயர்ட் ஆகிறோம். சில நேரம் வந்து ஏன்டா ஊழியம் பண்றோம்னு ஆயிருது. ஏன்னா we are trying to do something out of a wrong identity. ஒரு தவறான அடையாளத்துல இருந்து ஒரு காரியத்தை செய்யறதுனாலதான் இந்த வருது. ஆனா சன்னா இருந்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஈஸியா வருது. உங்களுக்கு உங்க பையன்கிட்ட போயிட்டு, எப்பா உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாதுப்பா, என் கம்பெனில ஒரு 30 வருஷமா ஒருத்தர் வேலை செய்யறாரு, அவர் கீழே தான் நான் எல்லாத்தையும் கொடுக்க போறேன், நீ இப்பதான் உனக்கு 20 வயசு ஆகுதுன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அந்த 30 வருஷமா வேலை செய்யறாரு பாத்தீங்களா, அவரு யார் கீழே வந்துருவாரு? உங்க பையன் கீழே தான் வந்துருவாரு. சகலத்தையும் அவனுடைய பாதத்திற்கு கீழே என்ன பண்ணாராம்? கீழ்படுத்தினார். சோ இப்ப எல்லாமே யாரோட பாதத்துக்கு கீழே இருக்குங்க? உங்களுடைய பாதத்துக்கு கீழே இருக்கு. இதுதான் சன்ஷிப். So இயேசு நாமத்துல நான் உங்களை வரவேற்கிறேன். I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. So Tuesdaysல வந்து ரட்சிப்பை குறித்த சத்தியங்களை வந்து நம்ம தியானித்துட்டு வரோம். We have been meditating on the truths about salvation, wells of salvation, ரட்சிப்பின் ஊற்றுகள் என்ற அந்த தலைப்புல ஒரு 5 செவ்வாய்க்கிழமையாக நம்ம தியானித்துட்டு வந்திருக்கோம். இது வந்து 6வது செவ்வாய்க்கிழமை. லாஸ்ட் 5 Tuesdays we've been meditating on this truth about salvation on the title wells of salvation. So this is the 6th week or the 6th part. இது 6வது பாகம். போன செவ்வாய்க்கிழமை வைக்கல, அது முந்தின செவ்வாய்க்கிழமை இருந்துச்சு. அதாவது மே 28 வந்து நம்ம வச்சிருந்தோம். ஸோ அன்றைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா, லூக்கா 15ல இருந்து சில காரியங்களை பார்த்தா, அதை நான் சொல்லிட்டு நான் இன்றைக்கு செய்திக்குள்ள நான் கடந்து போறேன். ஸோ லூக்கா 15 ஃபர்ஸ்ட் 3 வசனம், முதல் 3 வசனங்கள் சிஸ்டர் படிங்க. லூக் 15 verses 1, 2 and 3. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது. ஓகே, சோ இந்த 3 வசனத்தை வந்து நான் கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த மே 28ஆம் தேதி அந்த இதுல வந்து நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை நீங்க பாருங்க. ஏன்னா அந்த 3 வசனம் வந்து ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கு, பாவிகள், ஆயக்காரர்கள், அது என்ன கான்டெக்ட், அதுல என்ன மீனிங், இயேசு வந்து ஏன் அவர்களோட சேர்ந்து சாப்பிட்டாரு, இயேசு ஏன் அவங்களோட வந்து நிறைய பழகினாருன்றதெல்லாம் நான் பேசியிருக்கேன். அந்த தம்ப்நெயில்ல டிஸ்பிளே பண்ண விஜய், மே 28 மீட்டிங்கோட தம்ப்நெயில்ல இதுதான். இந்த மெசேஜ் கேட்டீங்கன்னா இந்த கான்டெக்ட் புரியும். லூக் 15ல 1ல இருந்து அந்த 3வது வசனம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாவிகள், ஆயக்காரர்கள் ஏன் வந்து பரிசேயர்லாம் வந்து அவங்கள வெறுத்தாங்க, ஏன் இயேசு அவங்கள நேசித்தாரு, இந்த கான்டெக்ட்லாம் புரியும். ஸோ என்னோட யூடியூப்ல போய் பாருங்க, ஜே கிரண் பால பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ அந்த மெசேஜ் பாருங்க. தொடர்ந்து இன்னைக்கு நம்ம செய்திக்குள்ள போவோம். லூக்கா 15:11. லூக்கா 15:11. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். போதும் சிஸ்டர், போதும். Then he said a certain man had 2 sons. பின்பு அவர் என்ன சொன்னாராம், ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஆமென். சோ இங்க வந்து கான்டெக்ஸ்ட் வந்து பிதா, குமாரர்கள், இவர்களை வைத்துதான் இயேசு கிறிஸ்து இப்ப வந்து என்ன பண்ண போறாரு, அங்க இருக்கிற ஜனங்களோட பேச போறாரு. சோ அதுக்கு முன்பதாக இருந்த 2 பேரபிளும் வந்து தொலைந்து போன ஆடு, தொலைந்து போன நாணயம், த லாஸ்ட் ஷீப் அண்ட் த லாஸ்ட் காயின். ஸோ லாஸ்ட் ஷீப் பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். லாஸ்ட் காயினும் சிம்லர் தான். ஒரு நாணயம் தொலைந்து போகுது, அதை வந்து அந்த வீட்டில் இருக்கிற எஜமானி அம்மா தேடி கண்டுபிடிச்சு அதை கண்டுபிடிச்சோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இது 2 எதை குறிக்கிறதுனா, ஒரு பாவி வந்து மனம் திரும்பி வருகிறான். ஸோ அந்த மனம் திரும்புதல் பத்திலாம் நான் அந்த போன வீடியோல பேசியிருப்பேன். ரிப்பன்டன்ஸ், மெட்டனோயா, கிரீக் வேர்டு வந்து மெட்டனோயா, சேஞ்ச் வே யூ திங்க், இதெல்லாம் நான் பேசியிருப்பேன். நீங்க அந்த போன
வீடியோ பாருங்க, பார்ட் 5 பாருங்க, May 28th நான் பிரசங்கம் பண்ணதை பாருங்க. ஸோ ஒரு பிதா இருக்கிறாரு, அவருக்கு 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. ஆமென். ஸோ இது என்ன சிக்னிஃபிகன்ஸ்? வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் பேரபிள்? இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதிகமாக உலகத்துல இந்த பகுதியை பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பகுதி. கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே தெரியும். யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, கெட்ட குமாரன் கதை, கெட்ட குமாரன் கதை, இப்படிதான் பேசுவாங்க. பேரபிள் ஆஃப் த ப்ராடிகல் சன். இது ரொம்ப ஃபேமஸான பகுதி. இதுல தேவனுடைய இருதயத்தை நீங்க பார்க்கலாம். ஆமென். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த ப்ராடிகல் சன். இது ஒரு கெட்ட குமாரன், ஒரு ஊதாரி மகன், வீட்டை விட்டு ஓடி போன பையன், அவனை பத்தின சிக்னிஃபிகன்ட் ஸ்டோரியே கிடையாது. த சிக்னிஃபிகன்ஸ் ஹியர் இஸ் அபவுட் த ஃபாதர். நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, பாரு ஊதாரி பையன் பாரு, கெட்ட குமாரன் பாரு, அப்பா சொல் பேசாம ஓடி போயிட்டான் பாரு. இது இப்படியே தான் நமக்குலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கெல்லாம் இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. நீ இந்த ஊதாரி பையன் மாதிரி இருக்கிறியா? எல்லா யூத் மீட்டிங்லயும் இதை பேசுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? நீ இந்த ப்ராடிகல் சன் மாதிரி இருக்கியா? இன்னைக்கு நீ மனம் திரும்பி வா, மனம் திரும்பி வா, மனம் திரும்பி வான்னா, நீ இந்த ப்ராடிகல் சன் மாதிரி இருக்கிறியான்னா யூத் மீட்டிங்ல 100 பேர்ல 99 பேரும் கை தான் தூக்குவான். இந்த ஒருத்தர் கை தூக்க மாட்டார். ஏன்னா அவதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவுட் ஆஃப் 199 will lift their hands. I am the prodigal son, I am the prodigal son. எல்லா யூத் மீட்டிங்லயும் நானும் கையை தூக்கிட்டே இருந்தேன். I am the prodigal son, I am the prodigal son. என்னைக்குமே நான் என்ன ஆகல, அந்த ப்ராடிகல் இதுல இருந்து வெளியே வரவே இல்லைனா. கெட்ட குமாரனாவ தான் இருந்தேன் கடைசி வரைக்கும். அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்துறாங்க பாருங்க. எல்லாரும் கெட்ட குமாரன், கெட்ட குமாரன், கெட்ட குமாரன்ட்டு. இங்க ஹைலைட் கெட்ட குமாரனே கிடையாது. எனக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்த பிறகு எனக்கு கிடைச்ச பெரிய ஒரு நம்பிக்கை என்னன்னா, திஸ் parable is not about the prodigal son. The parable is about the father actually. என்னங்க புதுசா இருக்குன்றீங்களா? நான் சொல்றேன் உங்களுக்கு. இது கெட்ட குமாரன்ட்ட என்னங்க இருக்குது? ஒரு நல்ல தகப்பனை பார்ப்போம் இங்க. நல்ல தகப்பன் இருந்தா எவ்வளவு கெட்ட குமாரனா இருந்தாலும் அவன் நல்ல குமாரனா மாறிடும். ஆமென். If you have a good father, no matter how wicked the son is, he will eventually become a righteous son. So the focus should be on the father, because it is the father who leads us into repentance. நம்மளுடைய நோக்கம் யார் மேல இருக்கணும் தெரியுமா? நம்மளுடைய எண்ணம் யார் மேல இருக்கணும்னா, நம்மளுடைய பிதா, நல்ல பிதா மேல இருக்கணும். ஏன்னா பிதா நல்லவரா இருக்கும் பொழுது எவ்வளவு மோசமா நம்ம இருந்தாலும் நம்ம எதுக்கு வந்துருவோம்? மனம் திரும்புதலுக்கு வந்துருவோம். ஆமென். The goodness of God leads to repentance அப்படின்னு பவுல் எழுதுறார் ரோமர்ல. தேவனுடைய நன்மை தான் நம்மளுக்கு என்ன பண்ணுதான்? மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக நம்மளை நடத்துது. So it is God's goodness which leads us towards God. தேவனுடைய நன்மை, அவருடைய அன்பு தான் நம்மளை தேவனிடத்துல என்ன பண்ணுது? வழி நடத்தி கொண்டு போகுது. அதனால்தான் அதிகமா நான் என் வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒரே காரியம், நான் என் ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒரே காரியம் என்னன்னா, நீங்க எவ்வளவு நல்லவர்ன்றதை என் வாழ்நாள்ல நான் புரிந்து கொள்ளணும், ருசித்துக் கொள்ளணும். ஆமென். The most prayed prayer in my life is asking God, Lord, I want to know how good you are. ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் மற்ற பிரேயர் பாயிண்ட்டுக்கெல்லாம் அதுலயே ஆன்சர் இருக்குது. நம்ம தனித்தனியா பிரேயர் பாயிண்ட் வச்சிருக்கோம்ல. ஆண்டவரே என் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என் புருஷனை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என் மனைவி ஆசீர்வதிங்க, ஆண்டவரே எனக்கு புது காரை கொடுங்க, பழைய கார் ரொம்ப பிரச்சனை பண்ணுது, ஆண்டவரே புது வீடை கொடுங்க, ஆண்டவரே வீடை கொடுத்துட்டீங்க, இப்போ வீட்டுக்கு லோனை வாங்கிட்டா லோனை அடைக்கணும் ஆண்டவரே. இது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வர இருக்கு. வீடை கொடுங்க ஜோம் பண்ணி வீட்டை வாங்கிட்டா அப்புறம் லோன் அடைக்க முடியலன்னு அதுக்கு தனியாக ஒரு ஜெபம். அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் தனித்தனியா ஜோம் பண்ணிட்டு இருக்கோம்ல. இது எல்லாத்துக்கும் ஆன்சர் எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதுலதான் அந்த ஆன்சர் எல்லாமே இருக்குது. சோ ஆண்டவர் நல்லவர்ன்றது புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்துருது. எத்தனை பேருக்கு புரியுது? ஏசு எங்க தனித்தனியா ஜோம் பண்ணி பாத்தீங்களா? 12 சீஷர் இருந்தாங்க. 12 சீஷருக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கு ஜோம் பண்ணாரு. ஒரு நாள் பேதுருக்கு ஜோம் பண்ண, ஒரு நாள் யோவானுக்கு ஜோம் பண்றேன், ஒரு நாள் யாக்கோபுக்கு ஜோம் பண்றேன், யூதாஸ்க்கு ஸ்பெஷலா 2 நாள் ஜோம் பண்ணேன். அப்படிலாம் இல்ல பாருங்களேன். இயேசு ஜெபம் பண்ணார்னு போட்டிருக்கு. அவர் எதுக்கு அதிகமா ஜெபம் பண்ணாருன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை புரிந்து கொள்வதற்கு, அதை ருசி பார்ப்பதற்காக அவர் என்ன பண்றாரு? ஆண்டவரோட போய் நேரம் செலவிடுகிறார். ஆமென். So once you start getting this revelation daily that God is good, அதாவது கர்த்தர் நல்லவர் என்ற அந்த வெளிப்பாடு உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வரும் பொழுது என்ன ஆகும்னா, உங்களோட எல்லா ஜெப விண்ணப்பங்களும் அதுக்குள்ள என்ன ஆயிருது? பதிலளிக்கப்படுகிறது. All your prayers, requests and petitions get answered in that. Hallelujah. Amen. So இந்த parable இருக்குல்ல, லூக்கா 15ல, இங்க பாத்தீங்கன்னா 2 பேரும் குமாரர்கள் தான். ஆனா தன்னுடைய தகப்பன் எவ்வளவு நல்லவர் என்று அறியாத 2 குமாரர்களை பற்றிய கதை. கவனிச்சிருக்கீங்களா? ஏன்னா சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, மூத்த குமாரன் நல்லவங்க, வீட்டை விட்டு போல, வீட்டிலே தான் வீட்டை விட்டு போல, ஆனா வீட்டுக்குள்ளே உட்காந்து முடங்கிட்டு இருந்தான்.
கதையில வருது. அதெல்லாம் படிச்சு பார்த்தீங்களா? சில பேர் வீட்டுக்குள்ளே இருப்பான். ஆனா என்ன வீடு இது அப்படின்னு முணங்குற ஆளுங்கலாம் இருக்காங்க, எனக்கு தெரியும். அந்த மாதிரி பையன். 2வது குமாரன் வீட்டை விட்டு போனா, முதல் குமாரன் வீட்டை விட்டு முணங்கிட்டாங்க. ஆக மொத்தத்துல 2 பேருக்கும் புரியல கர்த்தர் அவருடைய அப்பா எவ்வளவு நல்லவரு, அவர் எவ்வளவு நேசிக்கிறாருன்றது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு புரியல. அதுதான் கதையேங்க. கரெக்டா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தானே இருக்காங்க. ரசிக்கப்பட்ட பிறகும் ஆமா என்னத்த ரசிக்கப்பட்டேன், என்ன ரசிக்கப்பட்டு என்ன கண்டேன், இந்த மாதிரி பேசுற ஆளுங்களாம் நான் பார்த்திருக்கேன். என்ன பிரதர் என்ன ஆச்சு நான் ரசிக்கப்பட்டு அப்படின்னு பேசுற ஆளுலாம் அதெல்லாம் பேசவே கூடாது பாருங்க. அந்த மாதிரி வார்த்தை வாயிலிருந்து வரவே கூடாது. ஏன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வருது தெரியுமா? கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில வாயிலிருந்து என்ன நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுன்ட்டு. ஏன்னா கர்த்தர் நல்லவன் புரியாதனாலதான் வருது. இந்த 2 குமாரர்களுக்குள்ள நம்ம அடங்கிடுவோம். நீங்க இந்த சர்மன் முடியறதுக்குள்ள ஒரு விஷயத்தை கத்துப்பீங்க. ஏதோ யூல் பி இந்த ஃபர்ஸ்ட் சன் ஆர் யூல் ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் இந்த ப்ராடிகல் சன். மூத்த குமாரனுக்குள்ள உங்களை பார்க்கலாம், இல்லைன்னா நீங்க கெட்ட குமாரனுக்குள்ள உங்களை நீங்க பாத்துடலாம். நிறைய பேர் கெட்ட குமாரனோட மூத்த குமாரனுக்குள்ள தான் வந்துட்டு இருக்காங்க. கதையில பாப்பீங்க நிறைய பேர் எங்க உட்காந்துருக்காங்க. we can identify yourself with the person. Amen. So தேவன் வந்து மனுஷனை I want to give a little background before we go into this passage. சில சில காரியங்களை சில சத்தியங்களை பேசணும். இது அப்பதான் இது நல்லா புரியும் இன்னும் கொஞ்சம். தேவனை முதலாவது மனுஷனை எப்படி படைச்சாரு அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? சோ இந்த 4 காஸ்பிள்லே வந்து அதுக்கு நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 4 காஸ்பிள். இப்ப 4 காஸ்பிள் இருக்குல்ல, மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான். மேத்யூ, மார்க், லூக், ஜான். சோ இந்த 4 காஸ்பிளும் வந்து 4 டிஃபரெண்ட் ஆடியன்ஸ்க்கு எழுதப்படுது. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். ஜஸ்ட் இன் கேஸ் when you're studying the word, this will help you. நீங்க வந்து வேதத்தை படிக்கும் பொழுது இது உங்களுக்கு உதவி செய்யுமா? 4 காஸ்பிளுமே டிஃபரெண்ட் ஆடியன்ஸ்க்கு எழுதப்படுது. 4 காஸ்பிளுமே இயேசுவோடைய இயேசுவை சித்தரித்த அந்த இது இருக்கு பாத்தீங்களா, வேற மாதிரி ஒவ்வொரு காஸ்பிள்ல ஒவ்வொரு மாதிரி ஜீசஸை வந்து ரிவீல் பண்றாரு ஹோலி ஸ்பிரிட். இப்ப மேத்யூ எடுத்துட்டீங்கன்னா predominantly it is written to the Jewish audience. யூதர்கள் கிறிஸ்தவர்களாக மாறி வராங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக எழுதப்பட்டதான் இது மத்தேயு. அதனாலதான் மத்தேயுல வந்து யூதர்கள் ஸ்பெசிபிக்லி டு த ஜூவிஷ் கிறிஸ்டியன்ஸ், யூதர்கள் கிறிஸ்தவர்களாக மாறுறாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு எழுதுனனால. மத்தேயு வந்து எப்படி காட்டுவாங்கன்னா, இயேசு எப்படி காட்டுறாங்கன்னா யூத ராஜாவா தான் காட்டுவாங்க. ஜீசஸ் will be shown as a king of the Jews. ஏன்னா யூதர்களுக்கு தான் வந்து பழைய ஏற்பாடு நல்லா தெரியும். the Jews are very well versed in the Old Testament. ஸோ பழைய ஏற்பாட்டுல இருந்து நிறைய கொட்டேஷன்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். மேத்யூல எல்லாம் பார்க்கலாம். மேத்யூ 8:16-17 எல்லாம் வருது. அவர் தாமே உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நோய்களை சுமந்தார். இதெல்லாம் எங்க வருது? ஏசாயா 53:4 வருது. இந்த மாதிரி வந்து பழைய ஏற்பாடுல இருந்து நிறைய எடுத்து பேசுவார் மேத்யூ வந்து. எதுக்குன்னா the Jews understand the Old Testament. அது மட்டும் இல்லாம யூதர்கள் வந்து ஒரு மேசியா வருவார்ன்ற ஒரு எதிர்பார்ப்போட வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஒரு ராஜா வருவாரு, யூத ராஜா வருவாரு, அவர் பெத்லஹேம்ல இருந்து வருவாரு, தாவீதின் வம்சத்துல இருந்து வருவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட வாழ்ந்து கொண்டிருந்தனால மேத்யூ வாஸ் பிரைமரிலி ரிட்டன் ஃபார் ஜூவிஷ் கிறிஸ்டியன்ஸ். அது எப்படி இருந்தா ஒரு ராஜா மாதிரி எழுதியிருப்பாங்க. பாருங்க, ஐ ஷோ யூ தட். மத்தேயு 1:1 அது வரும் பாருங்க. மேத்யூ 1:1 எடுக்கு. மத்தேயு 1:1 போடுங்க. மத்தேயு 1:1. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. பாருங்க எப்படி எழுதிருக்கு பாருங்களேன். The book of the genealogy of Jesus Christ, the son of David, the son of Abraham. See, அவர் வந்து son of Joseph தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அவரு பயாலஜிக்கலி அதை எழுதல. அப்படி பார்த்தாலும் ஆபிரகாமின் சந்ததியில தான் வராரு அவரு. கரெக்டா? அப்ப ஆபிரகாம் முன்னாடி எழுதிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எழுதிருக்கணும். தாவீதை பத்தி எழுதிருக்கணும். எடுத்தோடனே எப்படி எழுதுறாங்க பாருங்க. சன் ஆஃப் டேவிட், த சன் ஆஃப் ஏப்ரஹாம். ஏன் சன் ஆஃப் டேவிட்னு எழுதுறாங்கன்னா, டேவிட் யாருங்க? ஒரு ராஜா, யூத ராஜா. சோ Matthew introduces Jesus as the son of a king. புரியுதுங்களா உங்களுக்கு? யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? மத்தேயு எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு பாருங்க ஜீசஸ, ராஜாவின் குமாரன். அப்ப இவர் யாரு? ராஜா அப்படின்றாரு. சொல்லிட்டு அடுத்தது வந்து எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு? யூதர்களின் ராஜா. அதுக்கு எப்படி கொண்டு வர்றாரு? ஆபிரஹாமின் குமாரன். ஏன்னா ஜூஸோட ஜீனியாலஜி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஏப்ரஹாம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. புரியுதுங்களா எப்படி கொண்டு வர்றாருட்டு? இஸ் a king and a Jewish king. அதை கொண்டு வர்றாரு. மார்க் வந்து எப்படிப்பட்ட சுவிசேஷன்னா ரொம்ப ஷார்ட் காஸ்பிள், 16 சாப்டர் தான் இருக்குது. எடுத்த உடனே பேங், இட் ஸ்டார்ட்ஸ் வித் பேங். அதாவது ரொம்ப இயேசுவோட கதையெல்லாம், அந்த பிறக்கிற கதையெல்லாம் ரொம்ப பேசாதது. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே மிரக்கல்ல ஸ்டார்ட் ஆயிரும். இது வந்து யூஸ்வலி இட் ஷோஸ் ஜீசஸ் ஆஸ் அ சர்வன்ட், ஒரு ஊழியக்காரனாக காட்டும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எவ்ரி சாப்டர் இன் மார்க் பார்த்தீங்கன்னா டக்கு வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒரு பிரேக்கே வராது. ஃபாஸ்டா மூவ் ஆகி 16 சாப்டர்ல டப்பாலும் முடிஞ்சிடும் மார்க்.
குயிக்கா மூவ் ஆகும். இட் ஷோ ஜீசஸ் ஆஸ் அ லேபரிங் சர்வன்ட். நமக்காக ஊழியம் செய்ய வந்த ஒரு ஊழியக்காரன். அப்படிதான் வந்து என்ன பண்ணுவோம், மார்க் வந்து இருக்கும். சர்வன்ட் உங்க டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க. சர்வன்ட் ஆக்ஷன் ஃபுல் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து ஆக்ஷன் தான். இயேசு பிறந்தாரு, இங்க பிறந்தாரு, இயேசு போனாரு, பாவம் ஹோட்டல்ல ரூம் கிடைக்கல, ஏற்கனவே ஒரு மேக் மை ட்ரிப்ல புக் பண்ணிருக்கணும், இந்த கதைலாம் வராது எதுவுமே. சரிங்களா? எடுத்த உடனே என்ன வந்துடும், ஸ்ட்ரைட்டா டு த பாயிண்ட். அதனால எடுத்த உடனே வந்து ஹீலிங், எடுத்த உடனே மினிஸ்ட்ரி ஹீலிங் இப்படியே போயிட்டே இருக்கும். ஏன்னா இயேசு எதுக்காக வந்தார், மனுஷர்களுக்கு ஊழியம் செய்ய வந்தார். தொலைந்து போன மனிதர்களை மீட்க வந்தார், பாவிகளை ரட்சிக்க வந்தார். அது டு த பாயிண்ட் வந்துடும். எடுத்த உடனே வந்து நான் எது பாருங்க, ஒரு வசனத்தை போடுவோம். மார்க் 1:14. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, அடுத்தது, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். மனம் திரும்பி சுவிசேஷ விசுவாசிகள், ரிப்பெண்ட் அண்ட் பிலீவ் இன் தி காஸ்பிள். எதற்காக, தேவனுடைய ராஜ்யம் இருக்கு. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே வந்து டைரக்டா ஹி கோஸ் டு தி காஸ்பிள், ஹி ஸ்டார்ட்ஸ் ஹிஸ் மினிஸ்ட்ரி. அப்படி அந்த ஃபர்ஸ்ட் அந்த 30 இயர்ஸ் இருக்குல்ல, அதை பத்தி பெருசாலாம் வந்து இங்க வந்து பேச மாட்டாங்க. கட்ட 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 கட்டன்னு மூவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ மார்க் வந்து அந்த மாதிரி இருக்கும். லூக்கா வந்து எப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷன்னா, இயேசு வந்து மனுஷகுமாரனாக சித்தரிப்பார். அதை இதுல போடு, டிஸ்பிளேல போடு எல்லாத்தையும். மனுஷகுமாரனாக, ஆஸ் அ சன் ஆஃப் மேன். சரிங்களா? மனுஷகுமாரன். ஸோ நிறைய ஹியூமன் ட்ரைட்ஸ் எல்லாம் வந்து லூக்கால பார்க்கலாம் நீங்க. ஜீசஸ்ல ஹியூமன் ட்ரைட்ஸ் எல்லாம் அதுல வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸ்பெசிபிக்லி ரிட்டன் டு நான் ஜூயிஷ் ஆடியன்ஸ், ஜென்டைல்ஸ், புறஜாதிகளுக்கு எழுதப்பட்டுச்சு. ஏன்னா லூக் வந்து பாத்தீங்கன்னா இயேசுவோட இருந்த ஒரு சீஷர் கிடையாது. லூக் வந்து பவுலோட இருந்த ஒரு டிராவலிங் கம்பெனியன். அப்போஸ்தலர் பவுலோட கூடவே இருந்திருக்கிறாரு. அதனாலதான் லூக் காஸ்பல் நீங்க படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா, லூக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா நீங்க ஆக்ட்ஸுக்கு போயிடணும். புரியுதுங்களா? ஐ வில் ஆல்வேஸ் சஜஸ்ட் யூ டு ஸ்டடி லூக் லைக் திஸ். லூக் படிச்சுட்டு அப்படியே டக்குன்னு எங்க போயிடணும், அப்போஸ்தலருக்கு போயிடுங்க. ஏன்னா அப்போஸ்தலரை எழுதுனது யாரு, டாக்டர் லூக் தான் எழுதுறாரு. லூக் வந்து இஸ் அ ஹைலி லேர்னட் மேன். அந்த காலத்துல வந்து ஒரு பிசிஷியன் அவரு. ஸோ அவர் பவுலோட நிறைய டிராவல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நிறைய விஷயங்களை வந்து பார்த்து, பவுலோட வாழ்க்கையில பார்த்து அவர் எழுதுனது. ஸோ லூக்ல வந்து பாத்தீங்கன்னா சன் ஆஃப் மேன் அப்படின்னு வரும். இது வந்து எப்படின்னா ஜீசஸோட ஜீனியாலஜிலே காட்டலாம். நீங்க 3ஆவது சாப்டர் வந்தீங்கன்னா, ஜீசஸோட ஜீனியாலஜில வந்தீங்கன்னா அதை ட்ரேஸ் பண்ணுவாங்க. அவரோட ஜீனியாலஜி ட்ரேஸ் பண்ணும்போது 3:23. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு போதும் சிஸ்டர். யோசேப்பு குமாரன் என்று எண்ணப்பட்டார். ஜீசஸ் வாஸ் கால்ட் as a son of Joseph. ஸோ எப்படி அவருடைய earthly ஜீனியாலஜி, உலகத்துல இருந்த அவருடைய பரம்பரையை வந்து என்ன பண்ணுவாரு, லூக் வந்து சித்தரிப்பார். ஸோ லூக் வந்து அப்படிதான் வரும். போய் அந்த இதை படிச்சு பார்த்தீங்கன்னா இட் வில் கோ ஆல் த வே டில் ஆடம். ஏப்ரஹாமோட ஸ்டாப் பண்ண மாட்டாரு, தாவீதோட நிறுத்த மாட்டாரு. எங்க வரைக்கும் போறாரு, ஆதாம் வரைக்கும் போறாரு. மனுஷன் தோன்றிய காலத்திலிருந்து எப்படி வந்து இயேசுவோட வம்சத்தை அப்படியே ட்ரேஸ் பண்ணுவார். லூக் சன் ஆஃப் மேன் அப்படின்னு ட்ரேஸ் பண்ணுவார். ஜான் வந்து ரொம்ப அழகான ஒரு காஸ்பல். சன் ஆஃப் காட் ஆண்டவர் வந்து ஹோலி ஸ்பிரிட் வந்து அவர் சித்தரிப்பார். In John, you can see the divinity of Jesus. In Luke, you can see the humanity of Jesus. In John, you will see the divinity of Jesus. ஆமென். அதை எடுத்தோடனே எப்படி வருது பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென். ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை யாரா, அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஸோ எல்லாத்துக்கும் முன்பதாக இயேசு தான் இருந்தார். The divinity of Jesus. ஆமென். யோவான் அதுல ரொம்ப ஃபேமஸ் வாஸ் யோவான் 3:16. அந்த வசனத்தை போடுங்க. சன் ஆஃப் காடா மட்டும் இல்லாம பிலவட் சன் ஆஃப் காடா அவர் சித்தரிப்பாங்க. இந்த வசனத்தை படிங்க சிஸ்டர். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரே பேரான குமாரன், the beloved begotten son. அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரே குமாரனை கொடுத்தார் அப்படின்ட்டு. ஸோ ஜான் வந்து டாக்ஸ் அபவுட் டிவினிட்டி. இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை சித்தரிக்கிற ஒரு புஸ்தகம். இதெல்லாம் நீங்க ஏன் பிரதர் சொல்றீங்க அப்படின்னா, இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க படிக்கும் பொழுது இன்னும் அதிகமாக வந்து உங்களுக்கு வெளிப்பாடு வரும். அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இதை தெரிஞ்சு நீங்க படிக்கும்போது யுவர் ரெவலேஷன், லெவல் ஆஃப் ரெவலேஷன் இன்க்ரீசஸ். ஏன்னா வெளிப்பாடு மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும், அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போவோம், மூவ் பண்ணும். ஆமென். ரெவலேஷன் அபவுட் காட் only will move you to the next level spiritually.
Once you move higher in the spiritual rank, automatically everything in the natural starts moving to the next level. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு குரோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் தெரியுமா? மாம்சத்துல அதாவது நேச்சுரல் ரன் என்னது? குடும்ப வாழ்க்கை, உங்க கையின் பிரயாசம், நீங்க பண்ற பிசினஸ், மினிஸ்ட்ரி, வேலை, உங்க பிள்ளைகளோட வாழ்க்கை எல்லாம் அடுத்தது வளர்ந்துகிட்டே போகும். யோவான் எழுதுறாருல 3 யோவான்ல, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வதில்ல போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்ப. அப்பனா முதல்ல எங்க உள்ளான மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டியதா இருக்கு. வளர்ந்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் எல்லாம் வளரும். யூ கேன் see growth everywhere. ஆல்ரவுண்ட் growth நடக்கும். ஆனா வேர் இட் ஸ்டார்ட்ஸ் இன் யோர் ஸ்பிரிட். உள்ளான மனுஷன்ல நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு? முதல்ல வளர வேண்டியது இருக்கு. ஆமென். சோ இது ஒரு பேசிக் இது நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ லூக்கால வந்து பாத்தீங்கன்னா இயேசுடைய வம்ச வரலாறு வந்து எழுதுறாரு. எப்படி எழுதுறான்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த லூக் 3க்கு போயிருங்க. லூக் 3ல 37, 38 படிப்போம். லூக் 3, 37, 38 அப்படியே யோசேப்புல இருந்து அப்படியே பின்னாடி ட்ரேஸ் பண்ணிட்டே வராரு. ட்ரேஸ் பண்ணிட்டே வந்துட்டு எங்க வந்துட்டாரு பாத்தீங்கன்னா, படிங்க சிஸ்டர். லாமேக்கு மெத்துசலாவின் குமாரன், மெத்துசலா ஏனோக்கின் குமாரன், ஏனோக்கு யாரேதின் குமாரன், யாரேத் மஹலாலேலியின் குமாரன், மஹலாலேல் கேனானின் குமாரன், கேனான் ஏனோஸின் குமாரன், ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். ஓகே, தமிழ்ல வந்து ஆதாம் தேவனால் உண்டானவன் இருக்கு. நீங்க உங்க ஸ்கிரீனை பாத்தீங்கன்னா the son of Enos, the son of Seth, the son of Adam, the son of God. இதுதான் ஒரிஜினல் பைபிள்ல இருக்கு. மோசே எழுதும்போது எப்படி எழுதினாரு? ஆதாம எப்படி எழுதுறாரு? சன் ஆஃப் காட்னு எழுதுறாரு. சன் ஆஃப் காட்னா யாருங்க? அவனோட அப்பா யாரா இருந்திருக்கா? அவர் தான் அப்பா. சோ ஆதாம் வந்து தேவனுடைய குமாரன்னா நீங்களும் நானும் யாரு இப்போ? யாரோட குமாரன்? தேவனோட குமாரன் இல்ல. சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்மளுடைய சரி, இந்த எக்ஸாம்பிள் தான் எனக்கு தெரியும், அதனால தான் சொல்றேன். சரிங்களா? நேரு இருந்தாரு ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், கரெக்டா? அப்புறம் நேருக்கு அப்புறம் அவங்களுடைய பொண்ணு வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் நேரு, இந்திரா காந்தி இருந்தாங்க. இந்திரா காந்தியோட பையன் இருந்தாங்க, ராஜீவ் காந்தி. இப்ப ராஜீவ் காந்தியோட பையன் வந்து யாரு? ராகுல் காந்தி, காங்கிரஸ் பிரசிடென்ட் இருந்தார். சரிங்களா? இப்ப ராகுல் காந்தியை வந்து என்னன்னு சொல்றாங்க நியூஸ்ல? நேரு ஃபேமிலின்னு தான் சொல்லுவாங்க. யாரோட ஃபேமிலில இருந்து வர்றாரு அவரு? நேருவோட குடும்பத்துல இருந்து வர்றாரு. ஏன்னா his DNA, his lineage, everything comes from which man? It comes from பண்டிட் ஜவஹர்லால் நேரு. நேருட்ட இருந்து அது எல்லாமே வருது. அதனால அவர் என்னன்னு சொல்றாங்க? நேரு ஃபேமிலின்றாரு. ப்ராபப்ளி அவர் நேருவை கூட பார்த்துருக்க கூட மாட்டார் அவரு. ஆனா அவர் யார் ஃபேமிலின்னு தான் சொல்றாங்க? இன்னும் நேரு ஃபேமிலின்னு தான் சொல்றாங்க. அது போலதான் ஆதாம் எங்கிருந்து வந்தாரா? ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தாரு. ஜஸ்ட் வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து வந்து மத்த கிரியேஷன் மாதிரி வரல. அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நீங்க. இந்த உலகத்துல இருந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, மனுஷன் வந்து எங்கிருந்து வந்தான்றான்? குரங்குல இருந்து வந்தான்னு சொல்றான். சரிங்களா? மனுஷன் வந்து குரங்குல இருந்து வந்தான்றான். சில மனுஷங்களை பார்த்தா குரங்குல இருந்து வந்த மாதிரி தான் இருக்கிறானுங்க. ஏன்னா பண்றது பார்த்தா குரங்கு மாதிரி தான் பண்றான். சொன்னால அது ஒன்றும் பண்ண முடியல. சில பேர் அப்படிதான் பண்றானுங்க, பிஹேவ் பண்றானுங்க. நம்மளும் சொல்லுவாங்க, குரங்கு மாதிரி பண்ணாதரா அப்படின்னும்ல. சில பேர் குரங்குல இருந்து வந்திருப்பாங்க போல. அது எப்படி வந்தாங்க தெரியல, குரங்குல இருந்து வந்தாங்கன்றாங்க. சரிங்களா? ஆனா பைபிள்ல வந்து மனுஷன் எங்க இருந்து வந்தான்னு போட்டிருக்கு? ஆண்டவர் இடத்துல இருந்து வந்தான் தான் போட்டிருக்கு. சோ குரங்குல இருந்து வந்தான் அப்படின்னா அது எப்படி என்ன சொல்றாங்க எவல்யூஷன்ல? குரங்கு வந்து என்ன ஆச்சா? இவால்வ் ஆயிடுச்சுன்றாங்க. இவால்வ்னா குரங்கா இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இப்படி இருந்த குரங்கு அப்புறம் இப்படி எந்திரிச்சு கொஞ்சம் இருந்துச்சு. இந்த படம் பார்த்திருக்கீங்களா? இந்த டார்வின் தியரிலாம் கொஞ்சம் கொஞ்சமா குரங்கு இப்படி படுத்து இந்த குனிஞ்சிருந்த குரங்கு கொஞ்சம் கொஞ்சமா நேராகி இப்ப எப்படி ஆயிடுச்சான்? நம்மள மாதிரி ஆயிடுச்சுன்றான். சோ இப்ப குரங்குல இருந்தா வந்துச்சுன்னா நல்லா கவனிங்க. அப்ப குரங்கே இப்ப இருக்கக்கூடாது இல்ல? மனுஷன் குரங்குல இருந்தா வந்தானா இப்ப என்ன இருக்கக்கூடாது? குரங்கே இருக்கக்கூடாது. எல்லா குரங்கும் என்ன இருக்கணும்? மனுஷனா இருக்கணும். டெக்னிக்கலி அதான ஸ்பீக்கிங். குரங்குல இருந்து மனுஷன் வந்தானா எல்லா அதே சில குரங்கு மட்டும் மனுஷனாகும், சில குரங்கு குரங்காவே இருக்குமா? அப்படி கிடையாது. சோ இதுவே என்னது? ஃபர்ஸ்ட் ஒரு ஃபால்ஸ் தியரி. ஏன்னா நிறைய பேர் இதை தான் நம்பிட்டு இருக்காங்க. மனுஷன் குரங்குல இருந்து வந்தா, மனுஷன் குரங்குல இருந்தா எல்லா குரங்கும் இதே மாதிரி என்ன பண்ணிருக்கணும்? ஒரு நாள் எந்திரிச்சு நின்று ஈட்டி கொடாலாம் தூக்கிட்டு நடந்திருக்கணும். அது சில குரங்கு மட்டும் தூக்கிட்டு நடந்துச்சு, சில குரங்கு குரங்கா இருந்துச்சு. தட் இஸ் நாட் ஹவ் எவல்யூஷன் ஒர்க்ஸ். when evolution works, certain species completely evolves. புரியுதுங்களா? certain species வந்து கம்ப்ளீட்லி இட் எவால்வ்ஸ். ஒரு குறிப்பிட்டவங்க மட்டும் தான் எவால்வ் ஆவாங்க அப்படிலாம் கிடையாது. எனக்கு ரொம்ப சயின்ஸ் தெரியாது, தெரிஞ்ச சயின்ஸ் வச்சு சொல்லிட்டு இருக்கேன் நான். சோ மனுஷன் எங்க இருந்து வந்தானா? தேவனிடத்துல இருந்து வரான். ஆமென். எப்படி வரானா? ஒரு
கிரியேட்டட் திங்கா வரல, ஒரு கிரியேட்டட் பீயிங்கா வரல. எப்படி வரான்? தேவனுடைய சாயல படைக்கப்பட்ட தேவனுடைய மகனாக வரான். இததான் லூக்கா ரொம்ப அழகா எழுதுறாரு. தட் ஆடம் இஸ் அ சன் ஆஃப் காட். ஆமென். ஆதாம் யாரோட குமாரனா? தேவனுடைய குமாரன். சோ பாவம் வரும் பொழுது நல்லா கவனிங்க, பாவம் வந்துச்சு, இது எல்லாருக்கும் தெரியும். பாவம் வந்து எங்க வருது? ஏதேம் தோட்டத்துல ஏவாளும் ஆதாமும் அந்த கனியை புசிக்கும் பொழுது பாவம் வந்துச்சு அப்படின்னு போட்டுருவோம். சோ பாவம் வந்துச்சு, பாவம் வந்துச்சு, பாவம் வந்துச்சுன்னு போட்டுருவோம். சரிங்களா? பாவம் வந்து மனுஷன்ட்டு இருந்து எதை பறிச்சு கொண்டுச்சு தெரியுமா? அவன் வைத்திருந்த அந்த குமாரத்துவத்தை தான் பறித்து கொண்டது. நல்லா கவனிங்க, பாவம் எதை பறிச்சு கொள்ளுது? சன்னு ஒரு அடையாளத்தை வச்சிருந்தான் பாத்தீங்களா? ஆதாம் அது வரைக்கும் என்ன அடையாளத்துல வாழ்ந்துட்டு இருந்தான்? நான் வந்து தேவனுக்கு குமாரன், ஐ ஆம் அ சன் ஆஃப் காட். தேவன் என் தகப்பன், நான் அவருடைய குமாரன், அவருடைய சாயல்ல நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கேன், அவரை போலவே இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் உருவாக்கி வைத்து, அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு உனக்கு வந்து அத்தாரிட்டி கொடுக்குறாருன்னா, இது வந்து தாவீது வந்து ரொம்ப அழகா எழுதுறாரு. தாவீதுக்கு வந்து இந்த ரெவலேஷன் கிடைக்குது. அவர் எழுதுறாரு, சங்கீதம் எடுத்துக்கோங்க. சங்கீதம் 8:4. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். அடுத்தது, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் 5வது வசனத்தை படிங்க சிஸ்டர். 5th verse. நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஓகே, இங்கிலீஷ்ல வந்து பாருங்க, for you have made him a little lower than angels னோது and you crowned him with glory and honor. சோ இந்த வசனத்துல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனுஷனை வந்து எப்படி உண்டாக்குனாருன்னு சொல்லிட்டாங்க. தூதர்களுக்கு சற்று கீழாக. ஏஞ்சல்ஸ்னா யாரு உங்களுக்கு தெரியும்ல? ஹெவன்ல இருப்பாங்க, நிறைய ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு அடுத்த ரேங்க். அப்ப எப்படி சொல்லிட்டாங்க? ஆண்டவர், ஏஞ்சல் கீழே யாரு? மனுஷன்ட்டாங்க. சரிங்களா? இங்கிலீஷ் பைபிள்ல ரெஃபரன்ஸ் பைபிள், சென்டர் காலம் ரெஃபரன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, தாமஸ் நெல்சன் பைபிள் வச்சிருக்கீங்க, இல்ல ஹால்மன் எடிஷன் வச்சிருக்கீங்கன்னா, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தை ஏஞ்சல்ன்ற வார்த்தை வந்து ஒரிஜினல் வேர்டு, ஹீப்ரூ வேர்டு வந்து எலோஹீம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. EPTல இருக்கு பாருங்க, போட்டிருக்கேன். போட்டிருக்கியா? ஓகே, பாருங்க இந்த வசனம் படிங்க. Yet what honor you have given to men created only a little lower than Elohim, crown like kings and queens with glory and magnificence. எலோஹீம் அப்படின்னா யாரோட பேர்? அது ஆண்டவருடைய பேர். எலோஹீம் இஸ் a name of God. எலோஹீமோட ஒரு அர்த்தம் வந்து என்னன்னா, கிரியேட்டர் காட், சிருஷ்டி கர்த்தர், the God who creates, அவர் தான் எலோஹீம் அப்படின்னுவாங்க. சோ எப்படி நம்மள வந்து ஆண்டவர் வந்து உருவாக்குனாரா? எலோஹீமுக்கு அடுத்தது, ஏஞ்சலுக்கு அடுத்தது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் ஏஞ்சல் தான் நமக்கு சுப்பீரியர் நினைக்கிறோம். ஏஞ்சல் நமக்கு சுப்பீரியர் கிடையாதுங்க, நம்ம தான் சுப்பீரியர் டு ஏஞ்சல். ஹீப்ரூஸ்ல என்ன போட்டிருக்கு பாருங்க, வாங்க அப்படியே எபிரேயருக்கு வந்திருக்கேன். நியூ டெஸ்ட்மெண்ட்ல 1வது அதிகாரம் 1 லாஸ்ட் வர்ஸ். அது போடுங்க. போட்டாச்சு. ஓகே சிஸ்டர் படிங்க. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும் படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? ஏஞ்சல்ஸை பத்தி என்ன போட்டிருக்குன்னா, பணிவிடை ஆவிகள். நீ முந்தின வசனத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் பத்தி தான் வரும். சரிங்களா? அந்த முந்தின வசனம் போடுங்க, அது 13வது வசனம் போடுங்க. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? சோ இத வந்து ஆண்டவர் வந்து யாருக்கு சொல்றாரு? இதை தூதர்களுக்கு சொல்லல. இது வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட, இயேசு கிறிஸ்து வந்து பிதாக்கு சொல்றாரு, தூதர்களுக்கு சொல்லல அப்படின்றத சொல்றாரு. இது ஒரு பெரிய இதை இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, இது வேற கான்டெக்ட்ல வரும். ஆமென். இது யாருக்கு சொல்லப்பட்டதான்? தூதர்கள் சொல்லப்படலன்னு சொல்லிட்டு அடுத்த இதுல என்ன வருதுன்னா, ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களுக்கு பணிவிடை ஆவி வந்து யாருங்களாங்க? தூதர்கள். ரட்சிப்பை சுதந்திரித்தவர்கள் யாரு?
நீங்க தான் யூ ஆர் த இன்ஹெரிட்டர்ஸ் ஆஃப் சால்வேஷன். இங்கிலீஷ்ல வருது, ஆர் தே நாட் ஆல் மினிஸ்டரிங் ஸ்பிரிட் சென்ட் ஃபோர்த் டு மினிஸ்டர் ஃபார் தோஸ் ஹூ வில் இன்ஹெரிட் சால்வேஷன். மினிஸ்டர்னா எனக்கு ஊழியம் செய்வதற்கு யார் அனுப்பப்பட்டிருக்கார்களா? தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? யூ ஆர் நாட் லெசர் தென் ஏஞ்சல், யூ ஆர் கிரேட்டர் தென் ஏஞ்சல். ஸோ உங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு லிட்டரலா நீங்க கமாண்ட் பண்ணா போய் வேலை செய்யறதுக்கு யார் கொடுக்கப்பட்டிருக்காங்களா? ஏஞ்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க கிரேட்டரா ஏஞ்சல் கிரேட்டரா? நீங்க தான் கிரேட்டர். ஒரு காலத்துல வந்து நான் எப்படி இருந்தேன்னா, சில பேர்லாம் சொல்லுவாங்க நான் தரிசனத்துல வந்து தூதர்கள் எல்லாம் பார்த்தேன், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப யாக்கோபே சொல்றாருல, பெத்தேல்ல நான் படுத்திருந்தேன், கல்ல தலையக்க வச்சு நான் தலகாணியை வச்சு படுக்கும் பொழுது வானம் திறந்ததை நான் பார்த்தேன், தேவ தூதர்கள் இறங்கி வராங்க, ஏறி வராங்க, அதுக்கு மேல வந்து யார் உட்கார்ந்து மனுஷகுமாரன் உட்கார்ந்து இருக்கிறார். இஸ் அன் விஷன். அவர் தூங்கும் பொழுது அந்த சொப்னத்தை பாக்குறாரு, ஒரு தூங்கும்போது அந்த விஷன், அந்த ட்ரீமை பாக்குறாரு. சரிங்களா? இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவரே, எனக்கும் நானும் ஏஞ்சல்லாம் பார்க்கணும், ஆண்டவரே ஏஞ்சல்லாம் பார்க்கணும்ட்டு. அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு, நீ ஏஞ்சலை பாக்குறது முக்கியம் இல்லப்பா, ஏஞ்சல் யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோன்னாரு. புரியுதுங்களா? ஏஞ்சல் பாக்குறது முக்கியம் இல்ல, தப்பு கிடையாது. ஏஞ்சல் பாக்குறீங்கன்னா தப்பு கிடையாது. சரிங்களா? ஆனா யாரும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னாரு. அப்புறம் தான் ஆண்டவர் எனக்கு நல்ல வேதத்திலிருந்து காண்பிச்சாரு, ஏஞ்சல் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட பணிவிடை ஆவிகள். நான் என்ன நினைச்சேன், அவங்க எல்லாம் வந்து எனக்கு மேல போல அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். ஏன்னா நமக்கு அப்படித்தானே காட்டுவாங்க. எப்படி காட்டுவாங்க? ஏஞ்சல் வந்து இந்த பெரிய பட்டையெல்லாம் வச்சுட்டு இருப்பாரு, பாத்திருக்கீங்களா? பெரிய பட்டயம் ஸ்வாட்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு சூப்பர் பாயிண்ட்னா அவ்வளவு பெரிய பட்டயம், 2 பெரிய விங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 7 அடி 8 அடி 10 அடி உயரத்துல இருப்பாரு. அப்படிலாம் நம்ம நினைச்சிட்டோம். கரெக்டா? ஆனா வேதத்துல போட்டிருக்கு, அந்த பட்டயம் வச்சுக்கிட்டு அவர் 7 அடி 10 அடியில இருக்காருன்னா உங்களுக்காக தான். ஹல்லேலூயா. யாருக்காக நிக்கிறாரா அவர் பட்டையை வச்சுக்கிட்டு? உங்களுக்காக நின்றுட்டு இருக்காரு அவரு. எதுக்கு? உங்களுக்காக வேலை செய்யறதுக்காக. சோ பணிவிடை ஆவிகள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு. சோ நீங்க கமாண்ட் பண்ணா யார் வேலை செய்வாங்களா உங்களுக்காக? தூதர்கள் வேலை செய்வாங்க. இது பெரிய டாபிக். இது ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரின்றது ஒரு பெரிய டாபிக். இதை நான் ஃபியூச்சர்ல நான் எடுக்கிறேன். இதை பத்திலாம் நம்ம இந்த பேசிக்ஸ் எல்லாம் கத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். ஃபியூச்சர்ல நான் இந்த ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி பத்தி நான் எடுக்கிறேன். ஹவு யூ கேன் டிப்ளாய் ஏஞ்சல்ஸ், எப்படி ஏஞ்சல்ஸ் வந்து நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க ஏஞ்சல் சூஸ் பண்ணலாம். ஆமென். இது ஒரு பெரிய டாபிக். நானே நிறைய படிச்சுட்டு இருக்கேன் அதை பத்தி. இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இது. நிறைய பேர் அந்த சாட்சி எல்லாம் சொல்லியிருக்காங்க. தூதர்கள் வந்தாங்க, தூதர்கள் எங்களுக்காக வேலை செஞ்சாங்க. ஏன்னா ஆபிரகாம்லாம் இருக்கும்போது தூதர்கள்லாம் வராங்கல்ல. 3 தூதர்கள் வந்தாங்க. அந்த கதை தெரியல. 3 பேர் வராங்க. உடனே ஆபிரகாம் போய் அவங்களை கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாரு. ஏப்ரஹாம் வாஸ் ஏபிள் டு என்னது டிசர்ன் தட் தே வர் ஏஞ்சல்ஸ். அவங்க தான் அந்த தூதர்கள் வந்து என்ன சொல்றாங்க ஆபிரகாம்கிட்ட, சாப்பிட்டு போறதுக்காக வரல. வந்து நல்லா சரி ஆபிரகாம் நல்லா பணக்காரன், நல்ல கறி போடுவான், நமக்கு வந்து சாப்பிட்டு போவோம், அதுக்காக வரல. அவனுங்க they came with the message. என்ன மெசேஜ் சொல்றாங்க? அடுத்த வருஷம் இந்த நேரத்துல உன் கையில என்ன இருக்கும்? பிள்ளை இருக்கும். அதான் மெசேஜ். நெக்ஸ்ட் இயர் யூ வில் ஹேவ் அ சைல்டுன்னு சொல்லிட்டு போறான் வந்து ஏஞ்சல். மெசேஜோட வரான். எங்கிருந்து வராரு? பரலோகத்திலிருந்து வராரு. ஸ்பெசிபிகலி கேம் வித் மெசேஜ். ஆமென். பாருங்க, அந்த வசனம் தான் போட்டுருக்கு. இந்த வசனத்தை படிங்க. ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு? அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தார். சோ இந்த மெசேஜ் எடுத்துட்டு வராங்க. சோ டெக்னிக்கலி ஏஞ்சல்ஸ் ஆர் சென்ட் டு யூ. they carry the message of God as well as you. they are called to minister to you. உங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? தூதர்களை வைத்திருக்கிறார். சோ இத வந்து யாருக்கு இந்த வெளிப்பாடு இருந்துச்சு? இன்னைக்கு சபைக்கு இல்லாத வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சு பாருங்க? தாவீதுக்கு இருக்கு. இன்னைக்கு சபை வந்து ஏஞ்சல் தான் பெருசு நினைக்குது. இல்ல அவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஏஞ்சல் எல்லாம் பெருசு இல்லப்பா, நீதான்ப்பா பெருசு. இது தாவீது எழுதுறாரு. வாங்க திரும்ப வாங்க சங்கீதம் 8க்கு வாங்க. திருப்பி அந்த வசனத்தை படிங்க. 4-5 படிங்க சிஸ்டர். 4 and 5. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். அடுத்தது 6வது. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். சகலத்தையும் அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார். யாரோட பாதத்துக்கு? சகலமும் கீழ்பட்டு இருக்காங்க. உங்களுடைய பாதத்திற்கு சகலமும் கீழ்பட்டு இருக்குது. சோ ஆதாமை உண்டாக்கி ஆண்டவர் ஆதாமுக்கு கனத்தையும் மகிமையும் கொடுத்து சகலத்தையும் அவனுடைய பாதத்துக்கு என்ன பண்ணாராம்? கீழ்படுத்தினார். Hallelujah. Everything was put under the feet of Adam. உங்களுக்கு ஒரு பையன் இருக்க, நீங்க ஒரு பெரிய மில்லியனர். ஆமென். மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் அண்ட் ஆசெட்ஸ் இருக்குது, கம்பெனிஸ் இருக்கு. ஒரு 10 கம்பெனி வச்சிருக்கீங்க, $1 billion பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ஆசெட் வச்சிருக்கீங்க.
உங்களுக்கு ஒரு பையன் பிறந்த அந்த பையனுக்கு கீழே தான் அது எல்லாமே இருக்கும். ஆமென். உங்க பையன்கிட்ட போயிட்டு, எப்பா உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாதுப்பா, என் கம்பெனில ஒரு 30 வருஷமா ஒருத்தர் வேலை செய்யறாரு, அவர் கீழே தான் நான் எல்லாத்தையும் கொடுக்க போறேன், நீ இப்பதான் உனக்கு 20 வயசு ஆகுதுன்னு சொல்வீங்களா? சொல்ல மாட்டீங்க. அந்த 30 வருஷமா வேலை செய்யறாரு பாத்தீங்களா, அவரு யார் கீழே வந்துருவாரு? உங்க பையன் கீழே தான் வந்துருவாரு. சகலத்தையும் அவனுடைய பாதத்திற்கு கீழே என்ன பண்ணாராம்? கீழ்ப்படுத்தினார். சோ இப்ப எல்லாமே யாரோட பாதத்துக்கு கீழே இருக்குங்க? உங்களுடைய பாதத்துக்கு கீழே இருக்கு. இதுதான் சன்ஷிப். புத்திரன்னா சும்மா சாதாரண ஆள் கிடையாது. சன்னுனா வந்து சாதாரண ஆள் கிடையாது. நான் சன்னுன்னு சொல்லிட்டு இல்ல எல்லாமே உங்களுக்கு அடியில இருக்குது. அது மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? மனுஷகுமாரனை விசாரிக்கிறவரா. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதான் அந்த வருஷம் 4வது வசனத்தை போடுங்க. 8:4. விசாரிக்கிறதற்கு அவன் என்ன ஆ, ஆகிறது? ஆ, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் 4:4. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை ம். நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நான் நினைக்கிறதுக்கும் வருது. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா, வாட் இஸ் மேன் தட் யூ ஆர் மைண்ட்ஃபுல் ஆஃப் ஹிம். எனக்கு ஒவ்வொரு தடவையும் நான் அதை யோசிக்கும் பொழுது ரொம்ப மைண்ட்ஃபுல். இப்போ இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கும். உங்க மைண்ட் ஃபுல்லா என்னங்க இருக்கு சொல்லுங்க? மைண்ட் ஃபுல்லா என்ன இருக்கு? இவர் எப்போ மீட்டிங் முடிப்பாரு, சாப்பிடலாம், அது இருக்கு அவங்க மைண்ட்ல? மைண்ட் ஃபுல்லா என்ன இருக்கு? உங்க பிள்ளைகளை பத்தி தான் இருக்கு. ஏன்னா இங்க மீட்டிங்ல இருக்கவங்களே நிறைய பேர் என்கிட்ட ஜோம் பண்ண வந்திருக்கீங்க. எல்லாருமே வந்து உங்க பிள்ளைகளை குறித்து தான் ஜோம் பண்ணிருக்கீங்க. எல்லாருமே சொல்லுவாங்க. மீட்டிங்ல இருக்கிறவங்க 90% ஆஃப் த பீப்புள் ஹூ கேம் டு ப்ரே, எல்லாரும் என்கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி தான் ப்ரே பண்ணிருக்காங்க. எல்லாருமே வந்து பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கரெக்டா இல்லையா? ஏதோ ஒரு விஷயத்துக்கு இருக்கா ஜோம் பண்ணுங்க பிரதர், அதுக்காக ஜோம் பண்ணுங்க பிரதர், இதுக்கு பண்ணுங்க பிரதர், அது பண்ணுங்க பிரதர், என் பிள்ளை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு பிரதர். உங்களை பத்தி கூட நீங்க பெருசா கேட்டிருக்க மாட்டீங்க. எனக்கு என்ன பிரதர் யாருமே கேட்டதில்லை இது வரைக்கும். எனக்கு என் பிள்ளைக்கு என்ன சொல்றாங்க, என் பிள்ளைக்கு என்ன சொல்றாங்க. ஏன்னா உங்க மனதெல்லாம் யார் மேல இருக்குங்க? உங்க பிள்ளை மேலதான் இருக்கு. ஏன் உங்க மனதெல்லாம் பிள்ளை மாதிரி இருக்கு தெரியுமா? ஏன்னா உங்களுடைய பரம தகப்பின் மனதெல்லாம் உங்க மேல இருக்குது. What you are doing right now is perfectly right in the eyes of God. Why? Because He is mindful of you. That is why you are mindful of your children. ஆனா நம்மளுடைய மைண்ட்ஃபுல் வந்து எப்படி இருக்குன்னா, நிறைய நேரம் வந்து கவலையா இருக்குது. நம்மளோட மைண்ட்ஃபுல் வந்து நிறைய நேரம் அப்படி வரி மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆகுது. அவருடைய மைண்ட்ஃபுல் வந்து அப்படி கிடையாது. அவர் வந்து கவலை எல்லாம் பட மாட்டாரு. அவர் வந்து இவனை எப்படி தன்னுடைய அடையாளத்துல நடத்துறது, how do I lead him in his identity. மனுஷன் இழந்து போனது வந்து தன்னுடைய அடையாளத்தை தான். பாவம் வந்த பிறகு அவன் இழந்து போன பெரிய விஷயம் என்ன தெரியுமா? தன்னுடைய அடையாளத்தை தான் இழந்து போனான். நான் ஒரு குமாரத்துவத்தை, சன்ஷிப்பை இழந்து போனான். குமாரன் என்ற அந்த அடையாளத்தை ஒரு நிமிஷம் வந்து டர்ன் ஆஃப் பண்ணிட்டான். டர்ன் ஆஃப் பண்ண உடனே பிசாசு என்ன பண்ணிட்டான்? உள்ள வந்துட்டான். பிசாசு கிட்ட பேசும்போது ஏவாள் என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும்? சரி, ஏவாளை விடுங்க, அட்லீஸ்ட் ஆதாமா சொல்லியிருக்கணும், எப்பா நீ சொல்றதெல்லாம் ரைட்டு, ஆனா நான் அவருடைய குமாரன், அவர் என்னுடைய தகப்பன்னு சொல்லி தான் பிசாசு ஓடி இருப்பான். கரெக்டா இல்லையாங்க? அந்த அம்மா கடிச்சிருச்சுங்க. நமக்கு தெரிஞ்ச ஸ்டோரி தான். அந்த அம்மா ஒரு கடி கடிச்சிச்சு, அடுத்த கடி யாரு கொடுத்துச்சு, இதான் நமக்கு தெரிஞ்ச ஸ்டோரி. அது கடிச்சிச்சா இல்லையா தெரியாது, கடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? கடிச்சிட்டு கொடுத்துச்சு. அப்ப அவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஏமா நம்ம தேவனுடைய குமாரன்மா, நம்ம இந்த மாதிரி விஷயத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, பங்கேற்க கூடாது. we should not partake in such silly things. we should not listen to the serpent. சர்ப்பத்துக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண செவி கொடுக்க கூடாது. நம்ம தேவனுக்கு மட்டும் தான் செவி கொடுக்கணும். கர்த்தர் சகல நன்மையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த தோட்டம் முழுவதும் நமக்கு தான் சொந்தம். இவன் சொன்னான்னு சொல்லி இந்த பழத்தெல்லாம் நான் சாப்பிடணும்னு எனக்கு தேவை, எனக்கு that is not necessary for me. நான் யாரோட குமாரன்? நான் தேவனோட குமாரன்னு என்ன பண்ணிருக்கணும்? மனைவி கிட்ட சொல்லியிருந்தானா இன்னைக்கு பிரச்சனையே இருந்திருக்காது. பாவம், அன்னைக்கே அவன் மனைவிக்கு பயந்துருக்கான் பாருங்க. புருஷர்கள் அன்னைக்கே மனைவிக்கு பயந்துருக்காங்க. அது எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு பாருங்க. ஸ்டார்டட் இந்த கார்டன். நான் வந்து நினைச்சேன் இப்போதான் ஸ்டார்ட் ஆச்சு போல அப்படின்ட்டு பார்த்தா கார்டன்லயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பயப்புள்ள கொடுத்ததை வாங்கி சாப்பிட்டுருக்கான், கேள்வியே கேட்கல. இதான் இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் எங்க வீட்டுல சாய்ஸே கிடையாது பிரதர், என்ன இருக்குதா சாப்பிட்டு போயிருவோம் பிரதர். அந்த மாதிரிதான் அவனுக்கு இருந்திருக்கு. நான் சொல்றதா சமைக்க மாட்டாங்க பிரதர், அவங்களுக்கு என்ன தோணுதோ சமைப்பாங்க பிரதர், அதை நான் சாப்பிட்டுக்கணும் பிரதர் அப்படி. இது எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு பாருங்க, அங்கே ஸ்டார்ட் ஆகி போயிடுச்சு. சோ அவன் இழந்து போனது என்னது? அந்த ஒரு நிமிஷம் தான் குமாரன் என்பதை அவன் என்ன பண்ணல, நினையாமல் மறந்துட்டான்.
That 1 minute he forgot his identity, that he is a son of God. இன்னைக்கு நம்மளும் அதுதானே பண்றோங்க, மறந்துடுறோம்ல, தேவனுடைய குமாரன் என்பதை மறந்துடுறோம். சில நேரத்துல சில பிரச்சனை வரும்போது எதை மறந்துடுவோம்? நம்ம யாருன்னே மறந்துடுவோம், நமக்குள்ள என்ன அதிகாரம் இருக்குன்னே மறந்துடுவோம். அதுக்கு 2 விஷயம், ஒண்ணு மறதி, ஒண்ணு மறக்கிறது, இன்னொன்னு வெளிப்பாடு கிடையாது. 2 தான். ஒண்ணு மறதிங்க, மறந்துடுது. நம்மளுக்கு மறதி என்னது, நம்மளுக்கு ரொம்ப ஈஸி, டக்கு டக்குன்னு மறந்துடுவோம் எல்லாத்தையும். இன்னொன்னு, we don't have sufficient revelation about our sonship in Christ. நம்ம தேவனுக்குள்ள புத்திரர்களாக இருக்கிறோம் அப்படின்ற அந்த போதுமான வெளிப்பாடு இல்லாததுனாலையும் நம்ம என்ன ஆயிருது, நம்ம புத்திரர்கள் என்ற அந்த சிந்தை இல்லாம போயிருது. ஆமென். So first thing that you need to understand is that you are a son of God. நீங்க தேவனுடைய குமாரன். தேவன் உங்களை எப்படி உண்டாக்குனாரா? குமாரர்களாக தான் உண்டாக்குறாரு. நீ குமாரன் என்பதை புரிய வைக்கிறதுக்கு தான் லூக்கா 15ல இந்த ஓமையை ஆண்டவர் பேசுறார். அதாவது எடுத்தவொடனே எப்படி பேசுறாரு பாருங்க. ஒரு மனுஷனுக்கு, ஒரு தகப்பனுக்கு எத்தனை குமாரர்கள்? அது போயிடலாம், இப்ப இந்த கதைக்கு போயிடலாம். 2 குமாரர்கள் தான். அந்த வசனத்தை போடு விஜய். இன்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அடுத்த படிங்க சார். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. குமாரன் பன்றிகளின் தீனியை வைத்து தன்னுடைய வயிற்றை நிரப்பிக் கொண்டான். யாரோட குமாரன்? மிகுந்த ஆஸ்தி உள்ள ஒரு தகப்பனுடைய குமாரன் எதை வைத்து தன்னுடைய வயிற்றை நிரப்பிக் கொள்றானாங்க? பன்றிகளுடைய தீனியை வச்சு. and he would gladly filled. அந்த பாருங்க, gladlyன்னு வருது இங்கிலீஷ்ல. தமிழ்ல எப்படி வருது? 16வது வருஷம் படிங்க. தன் ஆசையா இருந்தான். அதாவது அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஆசையா இருந்தான். பாரு, இங்க யாராவது ஆசையா இருக்கீங்களா பண்ணி தீனி சாப்பிடணும்ட்டு? யாருக்குமே அந்த ஆசை இருக்காது. கரெக்டா? அதாவது எனக்கு சில ஆசை எல்லாம் இருக்கு. என்னன்னா, போர்க்கு சாப்பிடலாம், பட் போர்க்கு பண்ணி சாப்பிடறத சாப்பிட முடியாது. நான் எங்க வீட்டுல எல்லாம் போர்க்குலாம் ரொம்ப செஞ்சது கிடையாது. எங்க யாருக்கும் செய்யலாம் தெரியாது. பட் நான் ஒரு ஃபேமிலிக்கு அவங்க வீட்டுல பிரேயர் நடத்துவேன். ரெகுலரா அவங்க வீட்டுக்கு போவேன். அவங்க தேர் an Anglo-Indian family. they make lovely pork. நல்ல போர்க்கு ரொம்ப நல்லா செய்வாங்க. அந்த போர்க்கை சாப்பிட நம்ம என்ன பண்ணலாம்? ஆசைப்படலாம். போர்க்கு ஒண்ணு சாப்பிடும் பாத்தீங்களா, அதை போய் சாப்பிடுவீங்களா நீங்க? இவன் எதை சாப்பிட ஆசைப்பட்டான்? பன்னியோட சாப்பாடு, பன்னியோட தீவனத்தை சாப்பிட ஆசையா இருந்தான். எவனா? குமாரன். இவன் பிச்சைக்காரன் கிடையாது, இவன் ஒண்ணு இல்லாதவன் கிடையாது, அனாதை கிடையாது. he is a son. குமாரன் பன்னியோட தீனியை சாப்பிட்டான். ஏன் பன்னியோட தீனியை சாப்பிட ஆசைப்பட்டான் என்றால், தான் குமாரன் என்பதை மறந்து பிதாவினிடத்திலிருந்து பிரிந்து போனதுனால பன்னியோட சாப்பாடு கிடைச்சா போதும்ன்ற ஒரு காம்ப்ரமைஸ்ட் ஸ்டேட்டுக்கு வந்துட்டான். புரியுதுங்களா? இந்த நிலைமைக்கு வந்த காரணம் என்னன்னு நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இந்த நிலைமைக்கு வந்த காரணம் என்னன்னா, he separated himself from the father. that is why he is now living in a compromised state. தன்னை பிதாவினிடத்திலிருந்து பிரித்து கொண்டு போய் ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும் அப்படின்ட்டான். நீங்க நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க. ஏதாவது ஆண்டவரை செய்ய சொல்லுங்க பிரதர், இந்த மாதிரி பிரேயர் ரிக்வெஸ்ட்லாம் எனக்கு வரும். ஏதாவது ஆண்டவரை செய்ய சொல்லுங்க. இது என்ன பிரேயர் ரிக்வெஸ்ட் தெரியுமா? சொல்லிட்டா உண்மையா? பன்னி தீவனத்தை தின்னும் குமாரனின் பிரேயர் ரிக்வெஸ்ட். பிரதர் ஏதாவது கேட்டு ஆண்டவர் பண்ண சொல்லுங்க பிரதர். ரொம்ப மோசமா இருக்கு நிலைமை பிரதர். இந்த ஜபத்திற்கு பேர் என்னது? The prayer of the prodigal son who is eating the pig's feed. கெட்ட குமாரனின் ஜெபம். பன்னி தீவனத்தை தின்னும் கெட்டு குமாரனின் ஜெபம் தான். ஏதாவது ஒண்ணு கிடைச்சா போதும், வயிற்று நிரப்பினா போதும். அந்த ஜெபம் ஆண்டவர் கேட்கல. ஹலோ, God is not looking
asking for such prayers. ஆண்டவரே ஏதாவது செய்யுங்க, நீங்க ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்பல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாப் தட் பிரேயர். ஸ்டாப் தட் பிரேயர். ஆண்டவரே ஏதாவது செய்யுங்க, ஆண்டவரே ஏதாவது செய்யுங்க, ஆண்டவரே. நிறுத்துங்க, நிறுத்துங்க. அந்த ஜெபத்தை நிறுத்துங்க முதல்ல. ஆண்டவர் வந்து இத தெளிவா சொல்றாரு. ஸ்டாப் praying, Lord do something. Son does not pray like that. இயேசு எப்படி ஜெபம் பண்ணாரு? 5 அப்பம் 2 மீன் எடுத்துட்டு ஆண்டவரே ஏதாவது செய்யுங்க, இந்த பயலுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டானுங்க, நீங்க ஏதாவது செய்யுங்க. லாசருவோட கல்லறைக்கு முன்னாடி நின்று ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு, என்ன பண்ணுன்னு தெரியல, ஏதாவது செய்யுங்க. பேதுரும் யோவானும் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போஸ்தலர் 3ல பிச்சைக்காரன் கேட்கறான், அந்த சப்பானி இருக்கான்ல, பிச்சை எடுத்துட்டு இருக்கான். தாயின் வயிற்றுல இருந்தே சப்பானியா இருந்தான்னு போட்டிருக்கு. கிரிப்பிள்டு ஃப்ரம் ஹிஸ் மதர்ஸ் வூம்ப். அவங்கள பாக்குறான். உடனே பேதுரு வந்து ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே அவனுக்கு. குமாரர்கள் இப்படிப்பட்ட ஜெபத்தை செய்வது கிடையாது. ஹல்லேலூயா. Sons does not pray like this. Do something, Lord. No. Sons pray with authority. குமாரர்கள் அதிகாரத்துடன் ஜெபம் செய்வார்கள். அதிகாரத்தோட ஜெபம் செய்ய ஏன் நமக்கு வரல என்றால், குமாரர் என்ற வெளிப்பாடு இல்லாததுனால அதிகாரத்தோட நம்ம ஜெபம் செய்ய நமக்கு வரவில்லை. எனக்கு கொஞ்ச நாள் ரொம்ப நாள் ஆண்டவர் இதை தான் பேசிக்கிட்டே இருந்தார். குமாரத்துவத்தை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காரு. இப்போ ரீசெண்டா கூட ஒரு பயங்கரமான ரெவலேஷன் ஆண்டவர் பேசினார். இப்போ அவர் சொன்னார், ஆண்டவர் கேட்டார், எல்லாரும் வந்து ஒரு தீர்க்கதரிசி ஆகணும், ஒரு சுவிசேஷகர் ஆகணும், ஒரு அப்போஸ்தலர் ஆகணும். இந்த 5-fold மினிஸ்ட்ரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? apostles, prophets, teachers, pastors, evangelists. இதுல ஏதாவது ஒன்று ஆகணும் ஆண்டவரே, இப்படிதான் கேட்கறாங்க. ஆண்டவர் ஒண்ணு சொன்னாரு, strive to become a son or get the revelation that you are a son. striveன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி சன் தான். நான் குமாரனாக நடந்து கொள்வதற்கான வெளிப்பாடை நீ பெற்றுக்கொண்டால், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், போதகர் எல்லாரும் எதுக்குள்ள வந்துருவாங்க? சன்னுக்குள்ள வந்துருவாங்க. ஜீசஸ் ப்ராஃபட்டா? ஆமா. ஜீசஸ் அப்போஸ்தலா? ஆமா. ஜீசஸ் டீச்சரா? ஆமா. ஜீசஸ் இவாஞ்சலிஸ்டா? ஆமா. யூ நேம் இட், ஹி இஸ். பட் எங்கேயாவது இயேசு வந்து ப்ராஃபட் ஜீசஸ்னு போட்டாரா டைட்டில்? டுடே மிரக்கிள் க்ரூசேட் பை அப்பாசில் ப்ராஃபட் ஜீசஸ் அப்படின்னு போட்டாங்களா? கிடையாது. என்னங்க போடல. இயேசு வந்து ஒரே ஒரு அடையாளத்துல தான் ஸ்ட்ராங்கா இருந்தார். என்ன அடையாளம் அது? தேவ குமாரன், சன் ஆஃப் காட். வேற எந்த அடையாளத்திலையும் அவர் தன்னை வந்து அவர் அடையாளப்படுத்தி காட்டவே இல்லை. He did not identify himself with any other identity. அவர் தன்னை வந்து எந்த அடையாளத்தை வைத்து அவர் ஒப்பிடல. அவர் வந்து எதை வச்சு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்றால், நான் தேவகுமாரன், I am a son of God. He always identified himself as a son of God. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? How many of you understand what I'm trying to say? Our identity should only be that I am from God and I am a son of God. என்னுடைய அடையாளம் ஒண்ணுதான் இருக்கணும். என்னது? நான் தேவனிடத்துல இருந்து பிறந்தவன், தான் தேவனுடைய குமாரன்ற ஒரு அடையாளத்துல நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னா, நீங்க கேட்கிற மத்தது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆப்ரேட் ஆகும். ப்ராஃபசி ஆட்டோமேட்டிக்கா வரும், ஹீலிங் ஆட்டோமேட்டிக்கா வரும், என்ன பண்ணுமோ பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா பண்ணுவீங்க. எல்லாமே உள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கும். ஏன் நீங்க எதுல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க? இப்போ புத்திரன் என்றதுல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க, சன் என்றதுல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க. ஹல்லேலூயா. நம்ம வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியா பிரிச்சு பாக்குறதுனாலதான் இவ்வளவு குழப்பம் வருது. இது தனியா பாக்குறோம், அதை தனியா பாக்குறோம், இதை தனியா பாக்குறோம். அதனாலதான் குழப்பம் வந்துகிட்டே இருக்கு. இயேசு கிறிஸ்து வந்து எதையுமே தனியா பார்க்கல. அவர் ஒரே விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்றாரு. பிதாவை நான் அறிந்து கொள்ளணும், நான் பிதாவுடைய புத்திரன் என்ற அந்த வெளிப்பாடை நான் பெற்றுக்கொள்ளணும். I should know the Father and I should know that I am a son of God. So ரோமர் எடுங்க, ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல்
அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுபகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய போதும் பிள்ளைகளாய் போதும் போதும் சிஸ்டர் போதும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்களே யாராம்? தேவனுடைய புத்திர- புத்திரர்கள். Those who are led by the Spirit of God, they are the sons of God. தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுறீங்க. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் யாரால நடத்தப்படுறோம் தெரியுமா? தேவனுடைய ஆவியினால தான் நடத்தப்படுறோம். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவினால அவரோட ரத்தத்தினால மீட்கப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இன்றைக்கு புது சிருஷ்டியா இருக்கிற நீங்க பரிசுத்த ஆவியானவரால தான் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. Hallelujah. You are being led by the Holy Ghost. எத்தனை பேருக்கு புரியுது? Amen. பிரச்சனை வரும்போது ஜோம் பண்ணணும்னு தோணுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு பிரச்சனை வரும்போது ஜோம் பண்ணணும்னு தோணுதுங்க? இதுக்கு மட்டும் ஹானஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. எப்படி ஜோம் பண்றீங்க நான் கேட்க மாட்டேன். பிரச்சனை வரும்போது ஜோம் பண்ணணும்னு தோணுது பிரதர், எனக்கு தோணுதா? Yes. தோணுதா? Yes. அந்த தோன்றது எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? அந்த 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 ஜோம் பண்ணணும்னு ஒரு ஒரு மோட்டிவேஷன் வருதுல, அது எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? ஆவியானவர் தான் கொடுக்குறாரு. யூ பீங் லெட் பை தி ஹோலி கோஸ்ட் நவ. உலகத்துல இருக்கவனுக்கா ஜோம் பண்ணணும்னு தோணுதா? நம்மளோட பெரிய பிரச்சனையில இருக்கவனா இருக்கிறான், சரிங்களா? அவனுக்கா ஜோம் பண்ணணும்னு தோணுதாங்க? நீங்களே சொல்லுங்க. நீங்க எப்படி ஜோம் பண்ணலாம் கேட்கல. நீங்க எப்படி ஜோம் பண்றீங்க, சரியா ஜோம் பண்றீங்களா, விசுவாசத்துல ஜோம் பண்றீங்க, அதெல்லாம் நான் கேட்கல. ஆனா அவனுக்கு அதெல்லாம் தோண மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு என்னங்க தோணுது? ஒண்ணு நானே ஜோம் பண்ணணும்னு தோணுது, இல்லன்னா அட்லீஸ்ட் ஒரு ஊழியக்காரனுக்கு கால் பண்ணி ஜோம் பண்ணணும்னா அது தோணுது இல்ல உங்களுக்கு? பேசிக்கா அதுவா தோணுது இல்ல? கரெக்டா இல்லையாங்க? ஒரு பிரேயர் லைனுக்கு ஃபோன் பண்ணி ஜோம் பண்ணலாம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா தோணுது. அது எங்க இருந்து வருது? தட் இஸ் வாட் இஸ் கால்ட் பீங் லெட் பை த ஹோலி ஸ்பிரிட். பிகாஸ் only the Holy Spirit will lead you to pray. Nobody knows, no other spirit will lead you to pray, including your human spirit. ஏன்னா ஹியூமன் ஸ்பிரிட் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆதாம் பாவம் பண்ண உடனே ஹியூமன் ஸ்பிரிட்டுக்கும் காட் ஸ்பிரிட்டுக்கும் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து வந்துதான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி நம்ம என்ன பண்ணிட்டாரு? அவரோட ஆவியும் நம்மளோட ஆவியும் ஒரே ஆவியா மாத்திட்டாரு. அதனாலதான் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமே ஆண்டவர் இடத்துல ஜெபத்துக்கு போறது. Because the Holy Spirit always nudges inside of us. The Holy Spirit always propels us to go to God. போய் ஜெபம் பண்ணு, ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர் செய்வார். சரி, உனக்கு ஜெபம் பண்ண வரலையா? சரி, நீ ரொம்ப வீக்கா இருக்கியா, சரீரத்துல ரொம்ப வீக்கா இருக்கியா, பலவீனமா இருக்கிற, விசுவாசம் இல்ல, சரி ஓகே, ஒரு நல்ல ஊழியக்காரட்ட போய் ஜெபம் பண்ணு. இது எங்க இருந்து வருது இந்த நட்ஜு? அவர் தான் உள்ள நடத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நிறைய பேருக்கு நான் இந்த வசனத்தை சொல்லும் போது நிறைய பேர் சொல்லி, பிரதர் நான் எங்க பிரதர், ஐ எம் நாட் லெட் பை த ஹோலி ஸ்பிரிட் பிரதர். ஹோலி ஸ்பிரிட்டோட நடத்துதலாம் இல்ல. யூ ஆர் பீயிங் லெட் பை த ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா சில நேரம் நம்ம என்ன பண்றோம்னா, அந்த நடத்துதலுக்கு நம்மளை என்ன பண்ண மாட்டோம், விட்டு கொடுக்காமல் நம்ம தனியா நடந்துகிட்டு இருக்கோம். We are always led by the Holy Spirit, but sometimes we don't allow the Holy Spirit to lead us and we go in our own ways. சொல்லுங்க, I am led by the Holy Spirit. நான் ஆவியினால நடத்தப்படுகிறேன். இத வாய் திறந்து சொல்லுங்க, அறிக்கைப்படுங்க. I am led by the Holy Spirit. நான் ஆவியினால நடத்தப்படுகிறேன், பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுகிறேன். சோ ஆவியினால நடத்தப்படுற நீங்க தேவனுடைய புத்திரரா இருக்கிறீங்களா? சோ இதை இப்படி சொல்லலாம், அதாவது x ஈக்குவல் டு y அப்படின்னு சொல்ற மாதிரி, x ஈக்குவல் டு yனா y ஈக்குவல் டு x தான். கரெக்டா இல்லையா? x ஈக்குவல் டு yனா y ஈக்குவல் டு x தான். ஆவியினால நடத்தப்படுறீங்க, அதனால தேவ புத்திரர்கள்னு சொல்லலாம். இப்படி சொல்லலாம், நீங்க தேவ புத்திரரா இருக்கிறதுனால ஆவியினால நடத்தப்படுறீங்க. எத்தனை பேர் புரியுது? Those who are led by the Spirit of God, they are the sons of God அப்படின்னு வருதுல்ல. ஆவியினால நடத்தப்படுறதுனால தேவனுடைய புத்திரர்கள்னு வருது. அது இப்படியும் சொல்லலாம், x ஈக்குவல் டு y ஈக்குவல் டு x னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால, தேவனுடைய புத்திரரா இருக்கிறதுனால, தேவனுடைய மகளா இருக்கிறதுனால, தேவனுடைய மகனா இருக்கிறதுனால ஆவியினால நீங்க என்ன பண்றீங்களா? நடத்தப்படுறீங்க. எத்தனை பேர் புரியுது? புரியுதுங்களா? You are a son, therefore you are being led by the Holy Ghost. நீங்க தேவனுடைய புத்திரர், தேவனுடைய மகன், தேவனுடைய மகளா இருக்கிறதுனால யார் உங்களை நடத்திக்கிட்டே இருக்கிறா? டெய்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார். சொல்லுங்க, you are daily you are led by the Holy Spirit. இதுதான் சத்தியம். நீங்க அதான் சொல்றேன்ல, சத்தியத்தை தான் நீங்க அறியணுமே தவிர மாம்சத்துல தோன்ற காரியத்தை நீங்க அறிந்து கொள்ளவே கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் சத்தியத்தை என்ன பண்றாங்கன்னா, மாம்சத்துல இருக்கிற காரியத்தை வச்சு அதை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பிரதர், ஆனா எனக்கு அப்படிலாம் இல்லையா பிரதர்? ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, மாம்சத்துல அவங்களுக்கு வேற மாதிரி தோணுது. மாம்சம்னா அவங்களுக்கு கார்னல் திங்கிங், ஃபிளஷ்லி திங்கிங்,
வேர்ல்ட்லி திங்கிங்ல வேற மாதிரி தோணுது. நோ 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 நோ, யூ ஆர் பீங் கான்ஸ்டன்ட்லி லெட் பை த ஹோலி ஸ்பிரிட். நீங்க பரிசுத்த ஆவியானவரால ஒவ்வொரு நாளும் நடத்தப்பட்டுட்டே இருக்கீங்க. உங்க பிள்ளைங்களுக்காக ஜோம் பண்றீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவரால நடத்தப்படுறீங்க, அதனால தான் பிள்ளைங்களுக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டா இல்லையாங்க? எத்தனை பேருக்கு புரியுது இது? பிள்ளைங்களுக்காக ஜோம் பண்ணீங்கன்னா நீங்களாலாம் ஜோம் பண்ணலங்க. இட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட் ஹூ இஸ் ப்ரொபல்லிங் யூ டு ப்ரே. சொல்லிட்டு அடுத்த வருஷத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்த வருஷம் படிங்க சிஸ்டர். 15 ரோமர் 8:15. அந்தபடி நீ திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பாருங்க, இங்க 2 ஆவியை பத்தி போட்டிருக்கு. திரும்பவும் பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அப்படின்னா there is a spirit that brings fear. அடிமைத்தனத்தின் ஆவி இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா, for you not receive the spirit of bondage again to fear. ஆதாம் தேவனை விட்டு பிரிந்து போன பிறகு அவனுக்குள்ள வந்தது ஸ்பிரிட் ஆஃப் பாண்டேஜ். the spirit of bondage spirit of fear கொண்டு வரும். அடிமைத்தனத்தின் ஆவி பயத்தை கொண்டு வரும். புரியுதுங்களா இல்லையா? இப்போ இதுல ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் ட்ரூத் என்ன தெரியுமா? நல்லா கேள்வி, நல்லா கவனிங்க. உங்களுக்கும் பயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அதுதான் இந்த வசனத்துல வருது. திஸ் இஸ் வாட் தி இம்ப்ளிகேஷன் ஆஃப் திஸ் வர்ஸ். உங்களுக்கும் எதுக்கும் சம்பந்தம் கிடையாதா? பயத்திற்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாதா? ஏன்? அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்க தான் பெற்றுக்கொள்ளவில்லையே. Hallelujah. Only if you have the spirit of bondage, you will have fear. அடிமைத்தனத்தின் ஆவி இருக்கும் பொழுதுதான் பயம் இருக்கும். அடிமைத்தனத்தின் ஆவி இல்லாத போது பயம் எப்படி இருக்க முடியும்? So இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். Is it normal for a Christian to live in fear? I'm not talking about fear of the Lord. நல்லா கவனிங்க. தேவனுக்கு பயப்படுற பயத்தை பத்தி பேசல. இந்த உலகத்துல இருக்க பயத்தை பத்தி பேசுறேன். Is it normal for a Christian to live in fear? இதுக்கு பதில் சொல்லுங்க யாராவது. நார்மல் சொல்றவங்க ஆமாம் பிரதர்னு சொல்லுங்க. இல்லைன்னா தம்ஸ் அப் சொல்லுங்க. நார்மல் இல்லைன்னு சொல்றது எதை சொல்லுங்க? அதுக்கும் ஏதாவது சொல்லுங்களேன். கையே காட்டுங்களேன். ஆட்டுங்களேன். Is it normal for a Christian to live in fear? I would say it is completely abnormal if you are living in fear. என்னங்க? I would say it is completely abnormal. Yeah. According to Romans 8:15, it says, அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்கள் பெறவில்லை. ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றிருந்தால்தான் நீங்க பயப்படணுமா? உங்களுக்கு பயம் உண்டாகுமா? நீங்க எந்த ஆவியை பெற்றிருக்கிறீங்களா? அப்பா பிதாவே என்ற கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீங்க. ஆமென். You have received the fear by which you can call out Abba Father. அந்த வேர்ட் அபா பாத்தீங்கன்னா it is not an English word. அந்த வேர்ட் அபா இருக்கு பாத்தீங்களா? That is not an English word. It is a Aramic word or a word that is used in Israel. அபான்னு கூப்பிடுவாங்க. அவங்க அப்பாவெல்லாம் எப்படி கூப்பிடுவாங்களாம்? அபான்னு கூப்பிடுவாங்க. பவுல் இந்த ஒரு வார்த்தையை பாத்தீங்கன்னா இங்கேயும் வரும், கலாத்தியர்லயும் வரும். அது அங்கெல்லாம் எப்படி எழுதியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அதை டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதல, அப்படியே எடுத்து எழுதிட்டாரு. ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் did not allow Paul to translate but brought out the original. இது அப்பா ஃபாதர். ஏன் அபான்னு எழுதிருக்கலாம், ஃபாதர்னு எழுதிருக்கலாம். ஏன் அப்பா ஃபாதர்னு எழுதுறாருன்னா, இட் இஸ் டாக்கிங் அபவுட் த க்ளோஸ்னஸ் வித் விச் யூ ஆர் லிவிங் வித் காட் ரைட் நவ். ஹல்லேலூயா. தேவனோட நீங்க எவ்வளவு நெருக்கமா இருக்கிறீங்கன்றத இந்த 2 வார்த்தையில சொல்லுது, அபா ஃபாதர். ஏன்னா யூசுவலி அட் ஹோம் nobody calls your father as father. கரெக்டா? நீங்க அப்பா ஃபாதர்னு கூடுவீங்களா வீட்டுல போயிட்டு? ஃபாதர், ப்ளீஸ் ஃபாதர். அப்படின்னா யாருக்கு என்னடா உங்க அப்பா சர்ச்சில் ஃபாதரான்னு கேட்டுருவாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். என்னடா ஃபாதர்னு கூப்பிடுறாருன்ட்டு எப்படி கூடுவீங்க எல்லாரும்? டேடுன்னுவாங்க, சில பேர் அப்பான்னுவாங்க, சில பேர் வேற என்னெல்லாம் சொல்லுவாங்க. ஓ பாப் அப்படின்னுவாங்க, பாப்பா அப்படின்னுவாங்க. கரெக்டா? பாப்ஸ், பாப்பா, டேடு, அப்பா, டேடி சொல்லுவாங்க. யாரு though he is your father, you won't call him as a father. புரியுதுங்களா உங்களுக்கு? அச்சானா மலையாளம். though he is a father, you won't call him as a father, but you will call him in a very personal way. உங்களுக்கு ரொம்ப பர்சனலா இருக்கிற ஒரு வார்த்தையை வச்சு நீங்க கூப்பிடுவீங்க, where you connect with him. so அதனாலதான் அந்த வார்த்தையை ஆவியானவர் இங்க எழுதுறாரு. அப்பா பிதாவின் தமிழ்ல வருது. அது வசனத்தை ஹைலைட் பண்ண விஜய். 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல்
அப்பா ம். பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ம். சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இங்க அப்பா பிதாவின்னு வருது. ஆக்சுவலி அபா அப்படின்னு போட்டுக்கணும் தமிழ்லயும். அவங்க டிரான்ஸ்லேஷன்ல அப்பான்னு போட்டாங்க. சரிங்களா? அபா ஃபாதர். தட் மீன்ஸ் அவர் எப்படி இருக்கிறாரா? அவர் வந்து ஃபாதர் காட்னு சொல்றத விட இஸ் மோர் ஆஃப் அ ஃபாதர். அவ்வளவு நெருக்கமா இருக்கிறாராம். என்னங்க? இவ்வளவு நெருக்கமா இருக்க அப்பாட்ட போய் ஆண்டவரே ஏதாச்சும் செய்யுங்கன்னு கேட்பீங்களா? இது எப்படி இருக்குன்னா, என் புள்ள என்கிட்ட வந்து அப்பா ஏதாவது சோறு போடுங்கப்பா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. ஏதாச்சும் சோறு போடுங்கப்பா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. என்னைக்காவது உங்க பிள்ளைங்க அப்படி கேட்டிருக்காங்களா? அவங்ககிட்ட வந்து ஏதாச்சும் சோறு போடுங்க அப்படின்ட்டு. அப்படி கேட்டாங்கன்னா பிரச்சனை வந்து பிள்ளைகிட்ட இல்ல, உங்ககிட்ட தான் இருக்கு. கரெக்டா இல்லையா? உங்க பிள்ளை வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் சோறு கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சுன்னா பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? பிள்ளை கிட்ட இல்ல, யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட தான் இருக்கு. ஏன்னா நீங்க அந்த மாதிரி நடந்திருப்பீங்க. அதனாலதான் உங்க பிள்ளை அப்படி கேட்டுட்டு இருக்கு. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? சோ புத்திர சுவிகாரத்தை பெற்ற நீங்கள், ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன் உங்க மேல இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இருக்கிறாரு. அதனால நீங்க பயப்படுறதே வந்து அப்நார்மலா சொல்லி வச்சுக்கோங்க. எங்கேயாவது வந்து உங்க டைரியில பெருசா எழுதிக்கோங்க. ஐ எம் நாட் கிரியேட்டட் ஃபார் ஃபியர் எழுதிக்கோங்க. ஃபியர் இஸ் அப்நார்மல், ஃபியர் இஸ் நாட் நார்மல் எழுதி வச்சுக்கோங்க. எங்கேயாவது எழுதி இந்த பக்கத்துல இந்த வசனத்தை எழுதிருங்க. ரோமர் அக்கார்டிங் டு ரோமன்ஸ் 8:15, ஐ எம் நாட் கிரியேட்டட் ஃபார் ஃபியர். I can't live in fear. Fear cannot be inside of me. அது எப்படி பிரதர்? கொஞ்சம் கூட பயம் எல்லாம் வாழ முடியும்? ஏன் வாழ முடியாது? கொஞ்சம் கூட பயம் எல்லாம் வாழ முடியுங்க. வெளிப்பாடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட பயம் எல்லாம் வாழ முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் பயம் வருது? வெளிப்பாடு கம்மியா இருக்கு. வெளிப்பாடு வந்துச்சுன்னா பயம் போயிடும். எத்தனை பேருக்கு பயம் எல்லாம் வாழணும்னு ஆசை? எனக்கு ரொம்ப ஆசை. ஒரு பயம் கூட இருக்கக்கூடாது. நாட் ஈவன் த ஸ்லைட்டஸ்ட் ஃபியர். ஐ ஷுட் ஹேவ் ஒன்லி ஒன் ஃபியர். தட் இஸ் த ஃபியர் ஆஃப் த லார்ட். எனக்கு வந்து ஒரே ஒரு பயம் தான் வாழ்க்கையில இருக்கணும். அது தேவனுக்கு பயப்படுற பயம். வேற எந்த பயம் இருக்கு? நான் ஆண்டவர்ட்ட தான் கேட்கிறேன். ஆண்டவரே, ஒருத்தருக்கு தான் நான் அந்த வாழ்க்கை, இந்த உலகத்துல இந்த வாழ்க்கையில ஒரே ஒருத்தருக்கு தான் ஆண்டவரே நான் பயப்படணும். அது உங்களுக்கு மட்டும்தான். வேற எந்த மனுஷனுக்கும் பயப்படக்கூடாது. எந்த சூழ்நிலைக்கும் நான் பயப்படக்கூடாது. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், ஏஞ்சல்ஸ், டீமன்ஸ், வாட் எவர் இட் இஸ், பிரின்சிபாலிட்டிஸ், பவர்ஸ், எதுக்குமே என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. நான் அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்று வாழல, நான் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன். எதற்காக புத்திர சுவிகாரத்தின் ஆவி கொடுக்க? ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன் எதுக்கு என் மேல இருக்குதுன்னா, அடுத்த வருஷத்தை படிங்க. 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும் படிக்கு அவருடனே கூட பாடுபட்டாலும். சொல்லுங்க. புத்திரர் மட்டும் கிடையாதுன்னா, சன் மட்டும் கிடையாது, சுதந்திரரா இருக்கிற இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. எனக்கு சுதந்திரரா இருக்கிறேன். ஐ ஹாவ் அன் இன்ஹெரிட்டன்ஸ். எனக்கு சுதந்திரம் இருக்கிறதுனால ஆண்டவர் என்னை எப்படி வச்சிருக்கிறாரா? ஒரு சுதந்திரரா வச்சிருக்கிற. ஹேர் என்னதுங்க? பிதாவுனுடைய எல்லாம் எனக்கு சொந்தமா. அதான் ஹேர். யாரோடதான் எனக்கு சொந்தம்? வாட் எவர் பிலாங்ஸ் டு காட் பிலாங்ஸ் டு மீ. சங்கீதத்துல சொல்றாருல, the earth and its fullness he has given to man. பூமியும் நிறைவும் யாருக்கு கொடுத்தாராம்? மனுஷ புத்திரருக்கு கொடுத்தாராம். இஸ் given to the son of man. எதற்கு உங்களுக்கு கொடுக்கணும்னா, லீகலி இட் பிலாங்ஸ் டு யூ. அதனால தான் உங்ககிட்ட கொடுக்குறாரு. நிறைய பேருக்கு வந்து யோசிக்க, எதுக்கு பூமி நிறைவுலாம் எனக்கு? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு 1 கிரவுண்ட் இடம் போதும், 1000 ஸ்கொயர் ஃபீட் போதும், 600 ஸ்கொயர் ஃபீட் போதும். நீங்க 600 ஸ்கொயர் ஃபீட் போதும், 1000 ஸ்கொயர் ஃபீட் போதும், 1 கிரவுண்ட் போதும்னு சொன்னனாலதான் மிச்சதெல்லாம் அவன் எடுத்துக்கிட்டான். அப்புறம் கொஞ்சம் ஜோம் பண்ண வேண்டியது. ஆண்டவரே, இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி மேல எதிர்த்து வரணுங்க ஆண்டவரே, உங்க அக்னியை இறக்குங்க ஆண்டவரே எல்ஜிபிடி மேல. என்னங்க அப்படித்தானே ஜோம் பண்ணிருக்கோம் இப்ப பாதி பேரு. எங்க போனாலும் வந்துடுறாங்க ஆண்டவரே, ரெயின்போ தூக்கிட்டு வந்துடுறாங்க. பாத்தீங்களா பிசாசு? பாத்தீங்களா, ரெயின்போ முதல்ல யார் உண்டாக்குனாரு? கர்த்தர் தான் உண்டாக்குனார். கரெக்டா? வானவில்ல உண்டாக்கி நோவாட்ட சொல்றாரு, இதை பார்க்கும் பொழுது நீ என்ன ஞாபகம் வருமா?
இனி நான் இந்த உலகத்தை ஜலத்தினால் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். ஐ வில் நோ லாங்கர் destroy this world by water அப்படின்னு சொல்லி ரெயின்போ காட்டுறாரு. இந்த ரெயின்போ வந்து பரலோகத்திலும் இருக்கான். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல யோவான் எழுதுறாரு, ஒரு ரெயின்போ இருக்கு, அவருடைய சிங்காசனத்துக்கு மேல ஒரு ரெயின்போ இருக்குமா. இந்த ரெயின்போ பிசாஸ் இப்ப எங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா? எங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கான்? எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்குள்ள யூஸ் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா இல்லையா? அவனுக்கு ரெயின்போ வச்சு சுத்திட்டு இருக்கானுங்க. நாங்கெல்லாம் வந்து நாங்கெல்லாம் எல்லாரும் இன்க்ளூசிவா இருக்கோம், அகாமடேட் பண்றோம். இது எல்லாமே பிசாசு கொண்டு வந்த என்ன சொல்லு பெர்வர்ஷன் என்னது? தேவன் உண்டாக்குனதை அப்படியே திரித்து செய்வது, அதான் பெர்வர்ஷன். வாட் காட் கிரியேட்டட் டெவில் பெர்வர்ட்ஸ். பிசாசு புதுசா எதையுமே சிருஷ்டிக்க முடியாது. தேவன் உண்டாக்குனதை அவன் என்ன பண்ணி விட்டுருவானா, திரித்து கொண்டு காட்டி விடுவான். திரித்துனானது அது எப்படி தமிழ்ல எப்படி சொல்லலாம்? அது பெர்வர்ஷனுக்கு அது ஒரிஜினல் இதுல இல்லாம அது வந்து அப்படியே மாறிடும். பாருங்க, இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் அந்த வசனத்தை படிங்க சிஸ்டர், ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க. வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. யாரோட சிங்காசனம் சுத்தி வானவில் இருந்துச்சாங்க? தேவனுடைய சிங்காசனம் சுத்தி வானவில் இருந்துச்சால, இருக்குது. இதுதான் அவர் பாக்குறாரு யோவான். இதை யார் இப்ப எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கா? அந்த வானவில்ல இந்த கம்யூனிட்டி எடுத்து ரெயின்போ, we are the rainbow community சொல்லிட்டு இருக்கு. பாத்தீங்களா பிசாசு எப்படி வேலை செய்யறான்ட்டு. இதுக்காக தான் நம்ம புத்திரர்களாக செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு. We should start living as sons so that all the powers of darkness can be subdued on this earth. Hallelujah. Amen. புரியுதுங்களா? You understand what I'm trying to say? See, நம்ம நினைக்கிறத விட மோசமா வந்து நிறைய காரியங்கள் வந்து உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு தீர்வு வந்து என்ன தெரியுமா? நீங்களும் நானும் புத்திரராக எழும்பி இந்த உலகத்துல நடக்கணும். We should walk as sons of God on this earth. Not just a believer. God is not looking for just believers. God wants sons. புத்திரர்களை தேடிக்கிட்டு இருக்காரு. அதுதான் அவருடைய சித்தமே. இதே ரோமர் 8ல எப்படி எழுதுறாரு பாருங்க. பவுல் இதை சொல்லிட்டு, நீங்களாம் வந்து புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறீங்க, அப்பா பிதாவின் கூப்பிடான்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த ரோமர் 8 நீங்க அப்புறம் படிங்க. நான் தனியா ஒரு பைபிள் ஸ்டடி வைக்கிறேன் ரோமர்ல, அதுல நான் டீட்டெயிலா பேசுவோம். வாங்க அதே 29க்கு வாங்க, 8:29க்கு. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, எவர்களை முன்னறிந்தாரு? உங்களை தான் முன்னறிந்தார். God has predestined you for what? To be conformed to the image of his son. அவருடைய சாயலுக்கு நம்ம எப்படி இருக்கணுமாங்க? ஒப்பா இருப்பதற்காக. எத்தனை பேருக்கு புரியுது? How many of you are understanding till now? புரிஞ்சிச்சுன்னா ஒரு thumbs up கிம்ஸ் அப் ஏதாவது ஒன்று போட்டு விடுங்க. எதுக்கு நம்ம என்னை முன் குறித்திருக்கிறார்? எதுக்கு உங்களை முன் குறித்திருக்கிறாரா? யாரோட சாயலுக்கு நீங்க ஒப்பா இருக்கணுமா? இயேசுவோட சாயலுக்கு ஒப்பா இருக்கணுமா? அல்டிமேட்லி நீங்க யார் மாதிரி இருக்கணுமாங்க? இயேசு மாதிரி இருக்கணுமா? என்னங்க புரியுதுங்களா இல்லையாங்க? நான் வந்து ரட்சிக்கப்பட்ட போது ஏதோ ஒரு கனவுலாம் வச்சிருந்தேன். பெனிஹின் மாதிரி இருக்கணும், டிஜிஎஸ் மாதிரி இருக்கணும்னு நினைச்சேன். ஆண்டவர் தலையில தட்டி, எப்பா அவங்கள மாதிரி நீ இருக்க வேண்டாம், நீ என்ன மாதிரி இருந்தாரு. புரியுதுங்களா இல்லையாக்க? இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஊழியக்காரர் மாதிரி இருக்கணும் பிரதர், இந்த ஊழியக்காரர் மாதிரி இருக்கணும் பிரதர், பில்லிகிராம் மாதிரி இருக்கணும். நான் அந்த பில்லிகிராம் பயோகிராஃபி எல்லாம் படிக்கும் போது பயங்கரமா இருக்கும். பில்லிகிராம் பயோகிராஃபி எல்லாம் படிச்சா பயங்கரமா இருக்கும். ஆல்மோஸ்ட் ஆல் கண்ட்ரீஸ்ல அவர் ப்ரீச் பண்ணியிருக்கிறாரு. எல்லா அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸும் அவர்கிட்ட கவுன்சிலுக்கு வருவாங்க. அதெல்லாம் பார்க்கும், ஆண்டவரே என்னை பில்லிகிராமா மாத்துமா. நிறைய பேர் ஜோம் பண்ணி பார்த்திருக்கேன், ஆண்டவரே என்னை பில்லிகிராமா மாத்துங்க ஆண்டவரேன்ட்டு. அப்போ நான் அவரோட யோசிச்சு, ஆண்டவர் கேட்டாரு, எப்பா சரி நீ வந்து எப்படி ஜோம் பண்ற? ஆண்டவரே என்னை பில்லிகிராமா மாத்துட்டு ஜோம் பண்றான். பில்லிகிராம் என்ன ஜோம் பண்ணிருப்பாரு? என்னங்க பில்லிகிராம் என்னங்க லாஜிக்கல்? இப்ப நான் வந்து பில்லிகிராம பார்த்து எப்படி ஜோம் பண்றேன்? ஆண்டவரே பில்லிகிராம் மாதிரி மாத்துங்க ஆண்டவரே. எல்லா அமெரிக்கன் பிரசிடென்ட்டும் காலையில எந்திரிச்சோன்னா எனக்கு தான் ஆண்டவரே கால் பண்ணணும் அப்படின்னா சரி. அப்ப ஆண்டவர் அப்ப பில்லிகிராம் என்ன ஜோம் பண்ணிருப்பாரு? அவர் ஜாப் இஸ் நாட் டு பிகம் அனதர் பில்லிகிராம். நம்மளுடைய வேலை வந்து அடுத்த பில்லிகிராம் மாறுறது இல்ல. நம்மளுடைய வேலை என்ன தெரியுமா? அந்த வசனத்தை போடு விஜய், திருப்பி ரோமர் 8:29 போடுங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம இப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே
வாட் இஸ் மை பிளான் ஃபார் மீ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு இந்த பிளான் வேணும், எனக்கு அந்த பிளான் வேணும். அல்டிமேட் பிளான் ஆஃப் காட் என்ன தெரியுமா? தன்னுடைய குமாரனின் சாயலில் நாம் எப்படி இருக்கணுமா? ஒப்பாய் இருப்பதற்காக தான் நம்மளை முன் குறித்திருக்கிறார். For whom he foreknew he also predestined to be conformed to the image of his son, that he might be the firstborn among many brethren. முதற் பேரான குமாரன், firstborn among many brethren. முதற் பேரான குமாரன்னா இயேசு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் எந்த குடும்பத்துல இருக்கோம்? தேவனுடைய குடும்பத்துல இருக்கிறோம். இதெல்லாம் முதல் பேரான குமாரன் யாரு? the firstborn யாருங்க? இயேசு கிறிஸ்து. அப்ப நம்மளாம் யாரு இயேசுக்கு? brothers and sisters in Christ. இப்ப புரியுதுங்களா ஏன் இப்படி கிரீட் பண்றோம்ட்டு? I greet you all in Christ, my brothers and sisters. ஏன் சொல்றோம்? என்னோட அண்ணன் யார் இப்போ? இயேசு. நீங்க தம்பி, நீங்க தங்கச்சி, எல்லாம் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம்? brothers and sisters in Christ. கிறிஸ்துவுக்குள்ள நாம் சகோதர சகோதரிகள். நம்மளுடைய சகோதரர், மூத்த சகோதரர் யாருங்க? இயேசு கிறிஸ்து. சோ இப்போ நம்மளுடைய ஒன்லி கோல் இன் லைஃப் என்னன்னா, அவரை போல நம்ம அப்படியே மறுரூபமாயிட்டே வரணும். அல்டிமேட்டா நம்ம எப்படி இருக்கணுமா பாக்குறதுக்கு? ஐ எம் நாட் டாக்கிங் அபௌட் பிசிக்கல் அப்பியரன்ஸ். உங்களுடைய உள்ளான மனுஷன்ல நீங்க எப்படி மாறணும்? இயேசுவை போலவே மாறணும். ஹல்லேலூயா. இதற்காக தான் ஆண்டவர் உங்களை முன்குறித்தாராம். எப்ப முன்குறித்தார் என்றால், எவர்களை முன்குறித்தார்னு வருது. இதை சில பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிரதர் எவர்களை முன்குறித்தார்னா அவர் சில பேரை முன்குறிப்பார் பிரதர். எத்தனை பேருக்கு இந்த டவுட்லாம் இருந்துச்சு? எனக்குலாம் முந்தைய நிறைய டவுட் இருந்திருக்கு. எவர்களை முன்குறித்தார், அந்த வசனம் திருப்பி போடு விஜய். நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தார்னு சில பேருக்கு என்ன தெரியுமா தோணும்? பிசாசு என்ன தெரியுமா சொல்லலாம்? எவர்களை முன்குறித்தார் தானே போட்டிருக்கு, ஒன்ன முன்குறித்தாரா? அவரு ஒரு லிஸ்ட் வச்சிருக்காருப்பா, அந்த லிஸ்ட் தான், அந்த லிஸ்ட்ல நீ இருக்கியான்னு கேட்பான் பிசாசு உடனே. For whom he foreknew he also. யார் ஒன்ன foreknew பண்ணாரா? எத்தனை பேருக்கு இந்த டவுட் வந்திருக்குங்க? உங்களுக்கு எல்லாம் வராது அந்த மாதிரி டவுட்லாம்? எனக்கு தான் வருமோ அந்த டவுட்லாம்? என்னெல்லாம் முன்குறிச்சாரா, என்னெல்லாம் அழைச்சாரா? நீங்களா நிறைய ரெவலேஷன் இருக்கு போலயே. டவுட்டே வரல உங்களுக்குலாம். எனக்குலாம் நிறைய டவுட் வரும். என்ன ரியலாவே ஆண்டவர் அழைச்சாரா? ஊழியத்துக்கு வந்த பிறமே எனக்குலாம் டவுட் வந்துச்சு. பிசாசுக்கோட ஒரே வேலை என்னது? நம்மள டவுட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கிறது தான் அவன் வேலையே. கரெக்டா? He'll constantly keep us in doubt. He will constantly keep questioning our calling. பிசாசு இதான் பண்ணுவான். அதனாலதான் வெளிப்படுத்தல் 11 போட்டிருக்கு, சகோதரர்களே என்ன பண்ணுவானா? அக்யூஸ் பண்ணிட்டே இருப்பான். அக்யூசர் ஆஃப் த பிரதரன். அவன் பேரே அக்யூசர் தான். கான்ஸ்டன்ட்லி அக்யூசிங் த பிரதரன். பிரதரன்னா யாரு? நம்மள. ஆமென். சோ இங்க பாருங்க என்ன எபேசியர்ல எழுதுறாரு பவுல். எபிசியன்ஸ் 3:1-3 போடு விஜய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அடுத்தது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. போதும். உங்களை எப்போ தெரிந்து கொண்டாரா? உலக தோற்றத்துக்கு முன்னே. எப்போ தெரிந்து கொண்டாரா? உலக தோற்றத்துக்கு முன்னே. Before the foundation of the world, you were chosen in Christ. Hallelujah. எத்தனை பேருக்கு புரியுது இது? உங்களை எப்ப தெரிந்து கொண்டாரா? உலகம் தோன்றதுக்கு முன்பதாகவே சிஸ்டர் விஜய் ஆண்டவர் தெரிந்து கொண்டாராம். சிஸ்டர் விஜய் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. நான் இந்த டேட்ல ரசிக்கப்பட்டேன் பிரதர், இந்த டேட்ல தான் ஆண்டவர் என்னை ஆண்டவர் நான் ஏற்றுக்கொண்டேன். நம்ம ஆண்டவர் சொல்லாரு, எப்பா நீ நான் ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நீ என்ன ஏற்றுக்கொள்ளும், நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு வரும். என்னங்க கரெக்டா இல்லையா? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம தான் பெரிய ஃபேவர் பண்றோம் போல ஆண்டவருக்கு அவரை ஏற்றுக்கொண்டு, பாவம் அவரை ஏத்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, நம்ம தான் அவரை ஏற்றுக்கொண்டுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். என்னங்க கரெக்டா இல்லையா? பாவம் ஆண்டவர் தனியா உட்காந்துருக்காரு ஹெவன்ல, நம்ம தான் அவர் ஏற்றுக்கொண்டோன்ட்டு. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ ஏற்றுக்கொண்டதை விடுப்பா, நான் உன்னை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஏற்றுக்கொண்டேன், இந்த அறிவு உனக்கு இப்பதான் வந்துச்சு, அதான் நீ உன்னை லேட்டா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்றாரு. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ரட்சிப்புன்னு சொல்லிட்டு அலையிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? உங்க கணவரை ஆண்டவர் எப்ப ஏற்றுக்கொண்டாரு? சில பேர் கணவருக்காக ஜோம் பண்றீங்கல்ல, ஆண்டவர் என் கணவர் ரட்சிக்க பண்ணுன்ட்டு. உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க, என் கணவரை ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்லி ஜோம் பண்ண ஆரம்பிங்க. நான் சொல்றேன், within no time will get saved. மனைவிக்காக ஜோம் பண்றீங்களா? என் மனைவி ரட்சிக்க பண்ண ஆண்டவரே அப்படின்ட்டு,
ஆண்டவரே என் மனைவியை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க. சீக்கிரம் அடுத்த டெஸ்டிமனி உங்க மனைவியோட டெஸ்டிமனி தான். உங்க பிள்ளைக்காக ஜோம் பண்றீங்களா? என் பிள்ளை ரசிக்கப்படணும், என் பொண்ணு ரசிக்கப்படணும், என் பொண்ணு ஆண்டவர் வளரணும்னு ஜோம் பண்ணலாம். இப்படி ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே என் மகனை என் மகளை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நீங்க தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே, அதுக்காக நான் நன்றி செலுத்துக்கிறேன் ஆண்டவரே. ஜோம் பண்ணி பாருங்க. அப்புறம் பாருங்க உங்க பொண்ணும் பிள்ளையும் எப்படி இருக்க போறாங்கன்ட்டு. ஹல்லேலூயா. இதுதான் பவுல் எபேசியர் 1:3 சொல்றாரு. அந்த 1:3 போடுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். who has blessed us with every spiritual blessing in the heavenly places in Christ. அப்படின்னா என்னன்னா, நீங்க கேட்கிற எல்லா ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்க இருக்குது? உங்களுக்கு உள்ளதா இருக்குது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னது? வாட் எவர் பிளெஸிங் யூ வாண்ட், இட் இஸ் ஆல்ரெடி இன் த ஸ்பிரிட், இன் த ஸ்பிரிச்சுவல் இன்சைட் ஆஃப் யூ. ஏன் ஏற்கனவே எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு? ஏனென்றால் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களை தெரிந்து கொண்டார். தன்னுடைய மகனாக புத்திரராக தெரிந்து கொண்டதுனால சகலத்தையும் உங்களுக்குள்ள வச்சுட்டார் அவர் தூக்கி. You are a son, that is why he has already blessed you. A son in the house is already blessed. Son does not run after blessing because he is already living in the blessing. புத்திரன் ஆசீர்வாதத்தை தேடி ஓட மாட்டான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், அவன் தேடிலாம் ஓட மாட்டான். The son is already living in the blessing. See, இப்ப என் வீட்டுல என் பிள்ளைங்க இருக்காங்க 2 பேரு. They are already living in the blessing. Whatever I have belongs to them. எனக்கு இருக்கிறது எல்லாம் அவங்களுக்கு தான். They can use anything that I use. They can eat anything that is in the house. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என் வீட்டுல ஒரு சேர் ஒண்ணு இருக்கு. இந்த நான் இப்போ உட்காந்துருக்கேன் ஒரு சேர். இது உங்களுக்கு தெரியாது, இந்த பேக்ரவுண்ட்ல மறைஞ்சிருக்கு. இந்த சேர் நான் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் எங்க வீட்டுல. இட் இஸ் மை பர்சனல் சேர், மை ஸ்டடி சேர். என்னோட டேபிள் இருக்கும், ஸ்டடி டேபிள் இருக்கும். ஹியர் த நாய்ஸ் ரைட். இந்த டேபிள்ல இந்த சேர் இருக்கும். இதுல யாருமே உட்கார மாட்டாங்க. என் மனைவி கூட உட்கார மாட்டா நிறைய நேரம். அவ என்னோட சேர்னு விட்டுருவா. ஆனா என் 2வது புள்ள மட்டும் ஏறி உட்காந்துக்கும். எப்ப பார்த்தாலும் ஏறி உட்காந்து எப்படி நல்லா மேல ஏறி உட்காந்து சப்பளங்கால் போட்டு உட்காந்துருப்பான். அதான் என் மனைவி சொல்லுவா, இவ மட்டும் தான்ப்பா நீ உன்னோட இதெல்லாம் தைரியம், என்னோட எல்லா கேஜெட்ஸையும் தைரியமா எடுத்து யூஸ் பண்ணுவான். ஆனா எனக்கு கோவமே வராது. வேற யாரும் இந்த சேர், ஆக்சுவலி நான் இந்த சேர் நான் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? ஏன்னா இதனுடைய ஸ்டடி சேரு எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம் I'll be sitting here reading the word, praying. ஸோ இது மட்டும் நான் மட்டும் யூஸ் பண்ணேன். நம்மளுக்கு இருக்கும்ல நம்ம வீட்டுல நம்மளுடைய கவுச்சு, நம்மளுடைய சேர்னு எல்லாருமே வச்சிருப்போம்ல, ஒரு பர்சனலைஸ் அது மாதிரி இருக்கும். அவ தைரியமா பெர்மிஷன் எல்லாம் கேட்க மாட்டான். என் 2வது புள்ள அவ பாட்டுக்கு வருவா, எடுத்து போட்டு உட்காந்துப்பா. ஏங்க? ஏன்? ஏன்னா she is a daughter of the house. என்னுடைய வீட்டின் மகள் அவ. நீங்க தேவனுடைய வீட்டின் பிள்ளை. நீங்க அதனாலதான் பவுல் எப்படி எழுதுறாரு? உன்னதங்களில் சகல ஆசீர்வாதங்களாலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். Hallelujah. He has blessed you with all blessings, all spiritual blessings in the heavenly places. You are not now running after blessing. புதிய உடன்படிக்கையில ஆண்டவரே ஆசீர்வதிங்க அந்த ஜெபமே கிடையாதுங்க. ஆண்டவரே நீ ஆசீர்வதிச்சிட்டீங்க, அதான் ஜெபமே. பழைய ஏற்பாட்டுல இந்த யாபேஸ்னு ஒருத்தன் ஜெபம் பண்ணுவான், கேள்விப்பட்டீங்களா? ஜாபஸ் பிரேயர். God that you would bless me, God that you would enlarge my territory. இந்த ஜெபத்தை வச்சு நிறைய பேர் இன்னும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. யாபேஸ் என்றால் அது வரும் 4ஆகமத்துல வரும், கிரானிக்கல்ஸ்ல வரும். யாபேஸ்னா சன் ஆஃப் பெயின், வலியின் மகன். அவனை பிறக்கும் போதே அவங்க அம்மா எப்படி பேர் வச்சிருச்சு பாருங்க, ஜாபேஸ்னா சன் ஆஃப் பெயினா. அவன் பாவம், அந்த பையன் என்ன பண்ணான்னு தெரியல, பாவம் சன் ஆஃப் பெயின் பேர் வச்சிருக்கான் அவனுக்கு. வலியின் மகன், வலியோட பிறந்தான் அப்படின்னா, வலி இப்படி யாரா பேர் வைப்பாங்களா? வலியோட பிறந்தான்னு வலியின் பேர் வச்சுட்டாங்க பாருங்க. அவனை வாழ்க்கையெல்லாம் பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருவான் போல. அவன் ஜெபம் பண்றான். 2 வருஷமா 3 வருஷம் தான் இருக்கு யாபேஸை பத்தி கண்டுபிடிச்சிட்டான் நம்ம அட்மின். படிங்க சிஸ்டர். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். துக்கத்தோட பெற்றேன்னு சொல்லி யாபேஸ்னு பேர் வச்சிட்டாங்களா? பாவம் இல்ல அந்த பையன். அவனை பார்க்கும் போதெல்லாம் அவங்க அம்மா என்னன்னு சொல்லியிருக்கோம், ஏ துக்கம் வாடா, ஏ துக்கம் போடா அப்படின்னு இருக்கும்.
கரெக்டா இல்லையா? இப்படி யாரா பேர் இருப்பாங்களா? பேர் வச்சுட்டாங்க. சோ இவன் வந்து வளரும் போதே எப்படி வளர்ந்திருக்கான்? எல்லாரும் என்ன சொல்லிருப்பாங்க அவன்கிட்ட? டேய் நீ ரொம்ப துக்கத்தை கொண்டு வந்துட்ட. சில கல்ச்சர்ல எல்லாம் சொல்லுவாங்க. அது நம்ம இந்தியன் கல்ச்சர்லயும் ரொம்ப இருக்குது. அது நிறைய இதுல இந்த பிள்ளை பிறந்த பிறதான் பிசினஸ் லாஸ் ஆச்சு, இந்த பிள்ளை பிறந்த பிறதான் எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்ற ஆட்கள்லாம் நான் பார்த்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். இந்தியன் கல்ச்சர்ல நிறைய உண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ இந்த பையனை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க அவங்க அம்மா? ஒரு துக்கத்தோட பெற்றெடுத்தேன், அதான் யாபேஸ் அப்படின்னு. கூட மற்ற சகோதரர்கள் எல்லாம் இருப்பாங்க. ஏன்னா ஒரு பிள்ளைலாம் பெற்றிருக்க மாட்டாங்க, நிறைய பிள்ளைங்க இருந்திருப்பாங்க. எல்லாம் என்ன கிண்டல் பண்ணிருப்பாங்க, நீ மோசமானவன்டா, துக்கத்தை கொண்டு வந்தடா, நீ வந்த பிறதாண்டா எப்படி ஆச்சு அப்படின்னு கிண்டல் பண்ணிருப்பாங்க. அந்த பையன் எப்படி ஜெபம் பண்றான் பாருங்களேன். இவனுக்கு இருந்த வெளிப்பாடு இன்னைக்கு நமக்கு இல்ல. அவன் எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. அடுத்த வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, ஆ, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது ம், கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆ, அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை ஆ, தேவன் அருளினார். ஆமென். பழைய உடன்படிக்கையில பரிசுத்த ஆவியானவர் பொழியவில்லை, வரவில்லை. the holy spirit is not upon him. ஆனா அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் என்னது? என் எல்லையை விரிவாக்கும், enlarge my territory, என்னை ஆசீர்வதியும். வாழ்நாள் எல்லாம் துக்கத்தின் மகன் பேர் வாங்கின அவன், வாழ்நாள் எல்லாம் துக்கத்துல வாழ்ந்தவன் எப்படி ஜெபம் பண்ணிட்டான் கடைசியில? ஆண்டவரே நீ ஆசீர்வதியும், என் எல்லைகளை விரிவாக்கும், தீங்குல இருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் ஜெபம் பண்ண உடனே அதுக்கு என்ன போட்டிருக்கான்? அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. God granted him what he requested. See, this is under the old covenant. இது புதிய உடன்படிக்கையில இல்ல, பழைய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்து நமக்காக மரிக்கிறதுக்கு முன்பதாக, பாவத்திற்காக ரத்தம் சிந்துவதற்கு முன்பதாக நடந்தது. இன்றைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? புதிய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களா இருக்கிறீங்க. அந்த வசனத்தை படிச்சிருவோம். திருப்பி வாங்க, எபேசியர் 1:4 இருந்து படிங்க சிஸ்டர் திரும்ப. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். என்ன முன் குறித்திருக்கிறாரா? சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். இந்த 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 வசனத்தை நான் இன்னொரு நாள் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்ஸ். எந்த வசனம் தெரியுமா? 6வது வசனம். To the praise of the glory of his grace by which he made us accepted in the beloved. இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. நான் இன்னொரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ண டைம் கிடையாது நமக்கு. இது இந்த accepted in the beloved அப்படின்றதுனா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னொரு நாள் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த வசனம் படிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாருங்க, பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு இன்றைக்கு உண்டாகி இருக்கு. Amen. So we've been redeemed by the blood and all our sins are forgiven. So இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கிறோம்? முற்றிலும் மீட்கப்பட்ட மனுஷன், பாவத்திலிருந்து விலக்கி ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமாக்கி இருக்கிறாரு. அவருடைய புத்திரரா இருக்கிறோம். We are sons of God. Hallelujah. நம்ம எப்படி இருக்கோம்? தேவனுடைய புத்திரரா இருக்கிறோம். இப்ப நம்ம எந்த ஜெபத்தை பண்ணோம்? யாபேசின் ஜெபத்தை பண்ணக்கூடாது. ஆண்டவரே நீ ஆசீர்வதி, என்னை விலைகளை நோ. நம்ம பண்ண வேண்டிய ஜெபம் எங்க இருக்கு? எபேசியர் 1:3 அதை போடுங்க திரும்ப. 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவரே நீ ஆசீர்வதித்திருக்கிறீர். உம்முடைய ஆசீர்வாதம் என்ன என்றதை நான் பார்ப்பதற்கு என் கண்களை திறங்கன்னு ஜெபம். Open my eyes to see what is the blessing that is inside of me. இது வந்து அடுத்தது அவர் அந்த ஜெபம் தான் பண்ணுவார் பவுல். அது நமக்கு நேரம் இல்ல பாக்குறதுக்கு. எபேசியர் நீங்க படிங்க, இந்த எபிஷியன்ஸ் 1 ஃபுல்லா படிங்க. அதுல ஃபுல்லா வந்து he talks about how you are in Christ. எபிஷியன்ஸ் 1, 2, 3 எல்லாம் அப்படிதான் வரும். அதுக்கு ஜெபம் பண்ணுவார் அவரு. 16வது வசனத்துல இருந்து ஜெபம் பண்ணுவார் பவுல். இருங்க. 15வது வசனத்துல ஜெபம் பண்ணுவார் பவுல். அவங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுவார். எதுக்கு? அந்த ஆசீர்வாதம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக. புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம புத்திரராக இருக்கிறோம். we are sons. already you are a son.
இன் கிரைஸ்ட். நீங்க ஏற்கனவே கிறிஸ்துக்குள்ள புத்திரரா இருக்கீங்க. இப்ப என்ன ஆசீர்வாதம் இருக்குன்றத நீங்க வேத வசனத்தின் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்துவார், ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்துவார், அன்னை பாஷையில பேசும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். So what we are now trying to do, நம்ம இப்ப எதுக்கு நம்ம வேதத்தை படிக்கிறோம்? Why we are studying the word? அதாவது reading the word is not going to help you. அத நல்லா கேட்டுக்கோங்க. Reading the word will not help you. Studying the word, you need to study the word. ஸ்டடிங்க்கும் ரீடிங்க்கும் வித்தியாசம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ரீடிங் என்னது? ரீடிங் தான் பல வருஷமா பண்ணிட்டு இருக்கோமே, கரெக்டா? கடன் காலையில் எழுந்து படிச்சுட்டு ஆண்டவரே அப்படின்னு ஒரு காசை போட்டு ஓடி போயிருது, ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ போயிடுறது. We need to sit and study the word, because when you study the word, you are giving importance to the word. When you give importance to the word, the Holy Spirit gives you revelation. வெளிப்பாடை கொண்டு வருவார், சத்தியத்தின் ஆவி வெளிப்பாட்டை கொண்டு வர. அந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளும் பொழுது அந்த சத்தியம் விடுதலையாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க குமாரத்துவத்துல நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. யூ வில் ஸ்டார்ட் வாக்கிங் இன் சன்ஷிப். குமாரத்துவத்துல நடக்கும் பொழுது எப்படி இருக்கும்னா, நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் நடக்க ஆரம்பிச்சிடும். அதான் குமாரத்துவத்தின் பவர், வல்லமே. When you start walking in sonship, whatever you start praying starts happening. எத்தனை பேருக்கு அப்படி வாழணும்னு ஆசை? ஜோம் பண்ணணும், பதில் வரணும். எனக்கெல்லாம் அது ரொம்ப ஆசைங்க. இந்த உலகத்துக்கு அடுத்து the world needs you. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே நான் எதுக்கு உங்களுக்கு ஆண்டவர் பேச சொல்றாருன்னா, உலகத்துக்கு நீங்க தேவை. தெரியுமா? உலகத்துக்கு நீங்க தேவைங்க. the world is waiting for you. நம்ம ஆமா பிரதர், எங்க நம்ம வீட்லயே ஒண்ணு இல்லையே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது பிசாசு சொன்ன பொய். பிசாசு அப்படிதான் சொல்லுவான், உங்ககிட்டயே ஒண்ணு இல்லை, நீ என்னையா பண்ண போற உலகத்துல? அது பொய். உங்களுக்குள்ள உன்னதத்துல சகல ஆசீர்வாதங்களாலையும் உங்களை வைத்து ஆசீர்வதித்திருக்கிறார். இப்போ இந்த ரெவலேஷன் வரும்பொழுது நீங்க குமாரத்துவத்துல நடக்க ஆரம்பிச்சிருவீங்க, சன்ஷிப்ல வாக் பண்ணுவீங்க. சன்ஷிப்ல வாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் the world will get blessed. How do you bless the world? By walking as a son. உலகத்தை எப்படி ஆசீர்வதிப்பீங்க? குமாரனாக நீங்க நடக்கும் பொழுது உலகம் ஆசீர்வதிக்கப்படும். இயேசு உலகத்தை ஆசீர்வதிச்சார்ல, எப்படி ஆசீர்வதிச்சாரு? குமாரனாக இருந்தார் இந்த பூமியில. அவர் ஊழியக்காரரா வரல, குமாரனாக வந்தார். He came as a son of God. குமாரனாக நமக்காக ஊழியம் செய்தார். அதுதான் கரெக்டான ஊழியம். பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் சன்னா இருக்க கத்துக்கணும். அந்த சன்ஷிப்ல இருந்து ஊழியம் செய்யும் போது அது இன்னும் எஃபெக்டிவா இருக்கு. நம்ம ஊழியக்காரனா இருந்து ஊழியம் செய்ய ட்ரை பண்றோம், அதான் ரொம்ப சோர்ந்து போறோம், ரொம்ப டயர்ட் ஆகிறோம். சில நேரம் ஏன்டா ஊழியம் பண்றோம்னு ஆயிருது. ஏன்னா we are trying to do something out of a wrong identity. ஒரு தவறான அடையாளத்துல இருந்து ஒரு காரியத்தை செய்யறதுனாலதான் இந்த வருது. ஆனா சன்னா இருந்து பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஈஸியா வருது உங்களுக்கு. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஹல்லேலூயா, ஆமென். இப்போ நம்ம இதை நம்ம தொடர்ந்து நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். அந்த லூக் 15 நான் டச்சே பண்ணல, இது இன்ட்ரடக்ஷன் தான். தொடர்ந்து நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். There's a lot to say about this. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நாங்க ஆண்டவரே, இப்பொழுது உங்களுடைய பந்தியில நாங்க பங்கேற்றிருக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, உம்முடைய சரீரம், உம்முடைய ரத்தம் எங்களுடைய எல்லா நோய்களையும் சுகமாக்கி, எங்களுடைய பிராணனை அழிவுலேருந்து நீக்கி, எங்க பாவங்கள்லேருந்து எங்களை மீட்டெடுத்திருக்குது. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்க வியாதியோட இருந்தீங்கன்னா, I declare to you that by the stripes of Jesus you are healed. ஹல்லேலூயா. நீங்க வியாதியோட இருக்கீங்கன்னா, இயேசுவின் தழும்புல நீங்க சுகமாயிட்டீங்கன்றதை விசுவாசிங்க. Believe that you are healed. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சரீரமும் அவர் ரத்தமும் உங்களுக்காக தான் கொடுக்கப்பட்டுச்சு. நீங்க அவர் பிள்ளைகள், அவர் உங்க தகப்பனா இருக்கிறாரு. அதனாலதான் இயேசுவோட சரீரத்தை ரத்தத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி, நன்றி. ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த குமாரத்துவத்துல நாங்க அதிகமாக நடக்கணும்பா. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை நாங்க ஏறெடுக்கிறோம். Lord, we pray that we should walk in sonship more and more. Hallelujah. Thank you, Lord. எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு முதிர்ந்த மெச்சூர் சன்னாக இருந்தாரோ, அதே போல நாங்களும் ஆண்டவரே இயேசுவின் சாயல்ல ஒப்பார்ப்பது தான் உங்களுடைய சித்தமா இருக்குது. இந்த சாயல ஒப்பார்ப்பதற்காக ஆண்டவரே எங்களுக்கு அதிகமாக உங்களுடைய வெளிப்பாடை கொடுங்க ஆண்டவரே. உண்மை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே, இந்த மீட்டிங்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும், யூடியூப்ல பாக்குற ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவின் சாயல்ல ஒப்பார்ப்பது தான் உங்களுடைய சித்தம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Let them grow more and more in the likeness of Christ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. ஆண்டவரே நன்றி அப்பா, இன்றைக்கு எங்களோட பேசுனீங்க, எங்களோட இடைப்பட்டீங்க, அதுக்காக நன்றி இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென், ஆமென். So the Ephesians, Colossians இதெல்லாம் நிறைய படிங்க. Galatians, Ephesians, Colossians. ஸோ அடுத்தது நான் இந்த Paul in Epistles பைபிள் ஸ்டடி நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஏன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் நியூ கிரியேஷன் ட்ரூத். புதிய சிருஷ்டியின் சத்தியங்களை நம்ம புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். அது புரியும் பொழுது தான் நமக்கு இந்த குமாரத்துவத்துல நம்ம நடக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் அதுதான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆமென். ஸோ
என்னுடைய ஊழியத்துக்கு உங்களோட காணிக்கைகளை கொடுப்பதற்கு இந்த டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இட் வில் பி டிஸ்பிளேட் ஃபார் யூ. ஸோ இதை வச்சு நீங்கள் கொடுக்கலாம். என்னுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் அண்ட் கூகுள் பே நம்பர் இருக்குது. என் ஃபோன் நம்பர், கூகுள் பே நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான், 9884160264. ஆமீன். ஸோ இஃப் யூர் பிளஸ் பை த மினிஸ்ட்ரி, என்னோட ஊழியத்தினால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆமீன். அடுத்து நம்ம Thursday நமக்கு மீட்டிங் இருக்கும். Thursday நம்ம ஜெபத்தை குறித்து பார்த்துட்டு இருக்கோம், ப்ரேயர் சீரீஸ். ஸோ அது இருக்கும்.